திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் மன்னா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்று டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை 8 மணிக்கும் உண்மை இலக்கம் என்ற தலைப்பின் கீழே சித்தாந்த நூல்களை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று உண்மை விளக்கம் சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஓழியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தின் அற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்த நிழல் தாழ் போற்றி, சீராண்ட தில்லை நகருமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவினோடு பொறை உலத்தில் பொறுத்தே. பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவீரர்கள் அகலாத ஞான மே வடிவாம் வளர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் யமதுலத்தில் சிரத்தில் போதிடும் நாவினில் என்றும் முன்னி வைத்தே. உரைப்பாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பகில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பாடுவாகி குயிலாரும் பொள் திருவாவடுத்துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைக மாதோ. சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைக மாதோ. சிற்றம்பலம். ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்த பிரான் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாக அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் எனது ஞானாசான் விக்ரமசிகுரம் கா சண்முகமையா அவர்களுடைய திருவடிகளையும் இந்த ஞான நிகழ்விலே இந்த எழில் ஞான பூசையிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி கொண்டு இந்த ஞான வேள்வியினை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம். சென்ற வகுப்புல ஆணவத்தை பற்றியும் தன்மத்தை பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த கேள்வி 8 கேள்வியில முதல் கேள்வி 6 தத்துவங்கள் ஏதுங்கிறது தத்துவங்களை விரிவாக பார்த்தோம். ஆணவம் ஏது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த ஆணவம் நம்ம பார்க்கும்போது ஆணவம் என்பது அறியாமையை செய்வதாய் இருக்கிறது. இந்த உயிருக்கு அறியாமையை ஏற்படுத்துவது இந்த ஆணவம்ன்றதை பார்த்தோம். அது எப்படி இருக்கு அப்படின்னா அளவில்லாத ஆற்றல்களை உடையதாய் இருக்கிறது. அப்ப அளவற்ற ஆற்றல் வைத்து என்ன செய்யுது அப்படின்னா கணக்கில்லாத அதிக எண்ணிக்கையில் இந்த உயிர்களுடன் சேர்ந்து நிற்பது அதனுடைய சக்தியால. அதான் ஆணவ மலம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆணவம் என்பது எப்ப வந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு கேள்வி இல்லாம அது செம்பில் களிம்பு போல நெல்லில் உமி போல அனாதியாய் இந்த உயிரிலே எப்பயும் கலந்து நிற்பது ஆணவம்ன்றத பார்த்தோம். ஆணவம் சடப்பொருள்ன்றதையும் பார்த்தோம் இல்லையா. ஏன்னா சடப்பொருளாகி இது ஒன்றுதான், ஆனா ஆற்றல்கள் பல அப்படின்னு. அப்ப அந்த ஆணவம் ஒவ்வொரு ஆணவத்தினுடைய நிலைகளை பார்த்தோம். கேவல நிலையில இருக்கும்போது முழுமையா அறியாமையை செய்து
சகல நிலையில வரும்போது அது விபரீத உணர்வை நிகழ்த்தி, விபரீதங்கிறது சரியானது தப்பு, தப்பானது சரி, பகை உறவாகவும், உறவை பகையாகவும் காட்டக்கூடிய அந்த தன்மையை ஏற்படுத்துவது இந்த ஆணவ மலம்ங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால இந்த கேவலத்துல முழுமையான அந்த அறியாமையும், சகல நிலையில விபரீத உணர்வை நிகழ்த்தி நிற்கும். அது சுத்தத்துல ஆற்றலை இழந்து நிற்கும். சுத்த நிலைக்கு போம்போது. அப்ப இந்த கேவலம்ங்கிறது அந்த உடல், கருவி முதலானவை கூடாத நிலையை கேவலம்ன்னு சொல்றோம். அப்ப ஆணவம் முழுசா நமக்கு அறியாமையை செய்யுது. ஏன்னா கருவிகள் இருந்தா கருவிகளை கொண்டு தப்பித்து வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனா அந்த கருவிகளை கொண்டு நாம மீண்டு வர முடியாத மாரி அந்த கேவலத்துல நமக்கு அந்த உடல் கருவிகள் எல்லாம் இல்லாம இருக்கு. பெருமான் தன்னுடைய கருணையினால இந்த துன்பத்தை உணர்ந்த உயிர்களுக்கு உடல் கருவிகளை எல்லாம் கூட்டி வைக்கிறான். அந்த நிலையை சகல நிலைங்கிறோம். அப்படி அந்த உடல் கருவிகளை எல்லாம் கூட்டி வைத்தாலும் இவனுக்கு அந்த ஆணவம் விபரீத உணர்வை ஏற்படுத்துகிறான். எதெல்லாம் யார் கூட கூடக்கூடாத பொருளை எல்லாம் உறவு போல காட்டுறான். கூட வேண்டிய பொருளை எல்லாம் பகை போல காட்டுறான். அதனால அந்த உணர்வை விபரீத உணர்வுன்னு சொல்றோம். அப்படி விபரீத உணர்வை கொடுக்கக்கூடிய இந்த சகல நிலை, அந்த சகல நிலையில இருந்து பல்வேறு பிறப்புகளுக்கு உழன்ற இந்த உயிர் ஒரு காலத்துல பக்குவப்பட்டு நிலையாமையை உணர்ந்து, அப்ப நிலையான பொருள் எது என்பதை உணர்ந்து சிவத்தோடு கூடக்கூடிய அந்த நிலைய நம்ம சுத்த நிலைன்னு சொல்றோம். அப்புறம் இதன் வியாபகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வியாபகம்னா அது ஆ அது எவ்வளவு பரவி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம்ன்றோம். இது ஆனா அந்த உயிருக்கு அடங்கியதா தான் இருக்குது. ஆனா இந்த உயிர் அதுகிட்ட அடங்குறனால அது வியாபகமாக நமக்கு தெரிகிறதுன்னு சொல்றோம். இல்லையா? அப்ப இந்த வியாபகம் உயிரின் வியாபகத்துக்கு மேற்பட்டாலும், குறையாமலும் சம வியாபகமாய் இருக்கும்ன்னு சொல்றோம். உயிருடைய ஆற்றல் எவ்வளவோ, அதுவே ஆணவத்தினுடைய ஆற்றலும் அந்த அளவுக்கு விரிந்து இருக்கும்ன்ற. இல்லையா? ஆமா. ஏன்னா உயிர விட மேல அதிகமா வியாபகமா இருக்கு அப்படின்னா, இத தீர்க்க முடியாது. குறைஞ்சு போயிரும் அப்படின்னாலும் திருவருள் தேவைப்படாது. நாமளே அடக்கிக்கலாம் அப்படிங்கிற தன்மை ஏற்பட்டுரும் ஆணவத்துக்கு. அதனால இந்த உயிரோட சம வியாபகமா, சம ஆற்றல் உடையதாக இருக்கிறது இந்த ஆணவம். அப்புறம் இது என்ன செய்யும் அப்படின்னா, இதன் குணம் அறியாமை. ஏன்னா உயிரினுடைய உணர்வை தடுத்து ஏன்னா உயிரோடைய உணர்வு பெருமானோட பொருந்தக்கூடியது தான் அந்த உயிரோடைய உணர்வு. ஆனா, அப்படி இந்த பெருமானோட அவனோட கூடக்கூடிய அந்த உணர்வையே குடுக்காம, அவனோட விலக்கி வைக்கக்கூடிய அந்த உணர்வை நமக்கு குடுக்குது. இல்லையா? அப்ப அத நம்ம என்னன்னு சொல்றோம்னா, அறிவு விளங்காத வண்ணம் தடை செய்வது இந்த ஆணவ மலம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இல்லையா? அப்ப இந்த ஆணவம் உயிர் அறிவை என்றும் மறைத்து நிற்பது. அப்படின்னு என்றும் அப்படின்னா எப்பயுமே அதுக்கு அதான் வேலை. ஏன்னா ஆணவம்னாவே அது இந்த உயிரோடைய அறிவை மறைத்து வைக்கக்கூடிய அந்த செயல தான் செய்யும். அது எந்த நிலையிலயும் அது மலமே. மலமாகவே அது உயிருக்கு பகைப்பொருள். இல்லையா? அப்ப அந்த பகையை நீக்கிறதுக்கு தான் பெருமான் அந்த ஆணவ மலத்தை ஆற்றலை கெடுப்பதற்கு தான் பெருமான் மறைப்பு ஆற்றலை தோற்றுவிக்கிறான். அவள நம்ம துரோதான சக்தின்னு சொல்றோம். அவ அந்த ஆணவத்தினுடைய ஆற்றல் கெடும் பொருட்டாய் மறைந்து நின்று தொழில் செய்பவள். இல்லையா? அவ அந்த இருவினை ஒப்பை இந்த உயிர்களுக்கு வருவிக்கும் வரை இந்த மலம் அ அப்படியேதான் இருக்கும். அப்ப ஏன்னா, அந்த இன்ப, துன்பம், வெறுப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த மலத்தினுடைய ஆற்றல் குறையாதுங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி பெருமான் அந்த ஆணவ மலத்தை இயக்கி இந்த உயிர்களுக்கு பக்குவத்தை குடுக்குறான். ஏன்னா பெருமான் தான் அந்த ஆணவ மலத்தையும் இயக்குறான். இல்லையா? ஏன்னா அந்த ஆணவ மலம் ஒரு இது நம்ம ஜடம்னு சொல்லிட்டோம். இப்ப ஜட பொருள்னாவே அதை இயக்குறது யார் அப்படின்னா, அந்த பெருமான் தான் இயக்க முடியும் இந்த ஜடத்த. அதனால இந்த ஆணவம் இப்படி இருக்குன்னாலும் அதை ஊட்டுறதும் நமக்கு பெருமான் தான். ஏன் அப்படின்னா, அப்பதான் அந்த உயிருக்கு பக்குவம் வரும், நிலையாமை உணருங்கிற தன்மையினால. அப்படியே இந்த ஆணவ மலத்தின் வழிபட்டு வருவது நமக்கு வினை பார்த்தோம். வினை இந்த ஆணவ மலத்தால தான் நமக்கு வினை வருது. ஏன்னா ஏன் அப்படின்னா, ஆணவ மலம் தான் அந்த உயிருக்கு யான் என்னும் உணர்வை கொடுப்பதே எது அப்படின்னா, இந்த ஆணவ மலம் தான். அதுதான் உண்டாக்குது. யான்ங்கிற எண்ணத்தை உண்டாக்குவதே இந்த ஆணவ மலம் தான். அப்ப யான்ங்கிற எண்ணம் வரும்போதே, அங்க நமக்கு வினையும் ஆரம்பிச்சிடுது. யான்ங்கிற எண்ணம் வந்தாவே வினை என்ன ஆரம்பிச்சிருது. ஏன்னா, அவன் செய்யற செயலுக்கெல்லாம் நாம செய்யறதா யான் எனதுங்கிற உணர்வை தருவதே இந்த ஆணவ மலம் தான். ஏன்னா, அந்த செயலை செய்பவன் பெருமான்.
ஆனா, இவன் தான் அந்த செயல செய்வதாக கருதக்கூடிய எண்ணத்தை கொடுப்பதே இந்த ஆணவ மலம் தான். அந்த உணர்வை கொடுப்பது அந்த ஆணவ மலம். இல்லையா? அப்ப எனது என்னும் உணர்வை உண்டாக்கி, அத நுகர்வோன் தன்மையையும் தருகிறது. இது எனது பொருள் அப்படிங்கிற அந்த உணர்வையும் இந்த ஆணவம் கொடுக்குது. ஏன்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களும் பெருமானுக்கு அடிமை. இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருள்களும் பெருமானுடைய உடைமை. அதனால எந்த பொருளையும் நாம சொந்தம் கொண்டாட முடியாது. வந்திருக்கிறது இந்த உலகத்துல நம்ம வந்திருக்கோம்னா, இந்த உலகத்துல இருக்க பொருள் எல்லாம் பெருமான் நம்ம அனுபவிக்கிறதுக்காக கொடுத்திருக்கான். அத நம்ம சொந்தம் கொண்டாடுறதுக்கு தான் தண்டனை கிடைக்குது. அததான் இங்க சொல்றார். அதனால அந்த எனதுங்கிற எண்ணமே நமக்கு அந்த ஆணவத்தினால தான் வருது. அப்ப எனதுன்னு எந்த பொருள கருதினாலும் அதுக்குரிய பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால அதுதான் வினையா நமக்கு அமையுது. அப்ப செய்வோனாம் தன்மையையும், நுகர்வோனாம் தன்மையுமே நமக்கு வினை உண்டாவதற்கு ஏதுவாகின்றதுன்னு பார்த்தோம். இல்லையா? அப்ப நான் செய்றேங்கிற எண்ணமும், இந்த பொருள் என்னுடையதுங்கிற எண்ணமும் தான் நமக்கு இந்த பிறப்பு ஏற்படுவதற்கு, வினை ஏற்படுவதற்கு நமக்கு காரணமா இருக்கு. அந்த வினையினால நமக்கு பிறப்பு ஏற்படுது. இல்லையா? அப்ப சுருக்கமா சொல்லணும்னா, அந்த ஆணவ மலத்தின் வழியாகவே நமக்கு வினை வந்து இந்த உயிரை பற்றுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இல்லையா? அப்ப ஆன்மா அந்த தனது செய்வானாம் தன்மையினால் ஒரு செயல செய்யுங்கால் நிகழ்வது தூல கன்மம்னு பார்த்தோம். இல்லையா? தூல கன்மம்ங்கிறது கண்ணுக்கு தெரியக்கூடியது. சூக்கும கன்மங்கிறது கண்ணுக்கு தெரியாதுன்னு பார்த்தோம். அப்ப அந்த ஆன்மா நான் அந்த செயல செய்றேன்னு செய்யும்போதே அது ஸ்தூல வினையா நமக்கு தெரியுது. அது புலப்படுகின்ற வினை. இந்த செயல முடிந்த பிற்பாடு இந்த செயல செய்யும்போது அது தூல நிலையில இருக்கு. நீங்க செய்து முடிச்சோனே அங்க போய் பதிவாயிடும். அது பதிவாகிற நிலையில அதுக்கு சூக்கும வினைன்னு பேர். அத புலப்படாத வினைன்னு சொல்றோம். அப்ப புலப்படும் வினை, நல்வினை, தீவினைன்னு 2 வகையா அமையும். இல்லையா? அப்புறம் அது புலப்படாத வகையா கொண்டு போய் நமக்கு நிக்கும்போது அத புண்ணியம், பாவம்ங்கிறோம். அப்புறம் புலப்படாத அந்த வினைகளே, அந்த அதுக்குரிய காலம், அந்த வினை பக்குவப்படும் காலத்துல நாம அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கிற காலத்துல அது வரும்போது நமக்கு இன்பமாகவும், துன்பமாகவும் வந்து அது தத்தம் பயன்களை செய்த ஆன்மாக்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இல்லையா? அப்ப நம்ம புலப்படுற வினையா இருக்கும்போது அது நல்வினை, தீவினையா இருக்கு. அந்த வினை பதிவாகும்போது பாவமாக, புண்ணியமாக இருக்கு. அது புலப்படாத வினை, சூக்கும வினைன்னு சொல்றோம். திரும்பியும் அந்த சூக்குமத்துல இருக்க வினை நமக்கு வரும்போது இன்பமாவும், துன்பமாவும் வருதுன்ட்டு, இந்த வினையினுடைய தன்மையெல்லாம் அப்படி இந்த புலப்படும் நிலையில இருக்கக்கூடிய வினைய ஆகாமியம்ன்னு சொல்றோம். இல்லையா? ஆகாமியம் அப்படின்னா விரும்பி செய்யப்படுவது. எந்த செயல நாம விரும்பி செய்தாலும், விருப்பினால் வருவது இந்த ஆகாமியம். இல்லையா? நம்ம விரும்பாம எந்த செயலும் நடக்க போறதில்ல. அதனால அந்த விரும்பி செய்யக்கூடிய அந்த செயலெல்லாம் நமக்கு ஆகாமியமாக அமைகிறது. இது புலப்படும் நிலையில இருக்க வினை. அப்ப அந்த செயல் முடிந்த பிற்பாடு அந்த வினை மேல போய் சூக்குமமாய் நமக்கு கணக்கு எழுதப்பட்டிருக்கும் இல்லையா? அந்த நிலையில அந்த வினைக்கு சஞ்சித வினைன்னு பேரு. பதிவுல இருக்கும்போது. அப்புறம் அந்த சஞ்சிதத்திலிருந்து சஞ்சிதம்னா நன்கு பெறப்பட்டதுன்னு அர்த்தம். உங்க விருப்பத்தினால நன்கு பெறப்பட்ட வினையெல்லாம் சஞ்சித வினைன்னு சொல்றாரு. அதனால அந்த புலப்படாத நிலையில இருக்கக்கூடிய அந்த வினை பிறவிக்கு வரும்போது பயனாய் வருது நமக்கு. இன்பமாகவும், துன்பமாகவும் நமக்கு வருது. அப்படி வரும்போது அந்த வினைக்கு பிராரத்தம்னு பேரு. இந்த பிராரத்த வினைக்கு நேர்படுவது. ஏன்னா செஞ்ச வினைய நம்ம அனுபவித்து கழித்து அத நேராக்கணும். அதனால அந்த பிராரத்தத்த நம்ம நேர்படுவது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். நமக்கு இந்த பாடப்பகுதியில அந்த வினைன்றதுல நம்ம பார்க்க போறது அதான். ஏன்னா வினை அப்படின்னாவே அது வினை அ என்ன சைவத்துல இது ரொம்ப பெரிய சாப்டர். இந்த வினை கொள்கைங்கிறது தான். எல்லா சமயத்தையும் அடிச்சு நொறுக்கிறதே இந்த வினைங்கிற நம்ம கொண்டிருக்க இந்த கான்செப்ட் தான். ஏன்னா, அந்த வினை என்பது துயர் போக்கக்கூடிய மருந்து. நம்ம வினைய அனுபவிக்கிறோம் அப்படின்னா, அது அது என்ன அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்படுற மருந்து. நம்ம நோயை தீர்க்கிறதுக்காக பெருமான் நமக்கு கொடுக்கிற மருந்து. ஏன்னா, அந்த மருந்து கசப்பா தான் இருக்கும். ஆனா, அதுதான் நோயை குணமாக்கும். ஏன்னா, அந்த சைவ சமய நெறிக்கே ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த சித்தாந்த சாத்திரம். இந்த சித்தாந்த சாத்திரத்துல மிக நுட்பமான பகுதி எது அப்படின்னு கேட்டா, இந்த வினை கொள்கை தான். ஏன்னா, இங்க தான் எல்லா சமயங்களும் அடிபட்டு போறது. எல்லா மக்களுக்கும் குழப்பம் வர்றது இந்த பகுதி தான். ஏன்னா, யாருமே செய்யும்போது அந்த செயல செஞ்சுடுறோம். ஆனா, அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கும்போது நம்ம அத ஒத்துக்கிறது இல்ல. நம்ம செஞ்சது தான் நமக்கு வருது. இன்பம் செஞ்சிருந்தா நம்ம செஞ்ச புண்ணியம் நமக்கு வந்துடுதுன்னு நினைப்போம் ஒழிஞ்சு,
நமக்கு துன்பம் வரும்போது நம்ம செஞ்ச பாவம் தான் நமக்கு இப்படி துன்பமா வந்திருக்குங்கிறத நம்ம நினைக்கவே மாட்டோம். கடவுளுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, அவனால வந்தது, இவனால வந்ததுன்னு சொல்றோம். நம்ம செய்தது தான் நமக்கு வந்திருக்குங்கிறத ஒரு காலமும் நம்மளால உணர முடியல. அதனால இந்த வினை கொள்கை அப்படிங்கிறது மிக துல்லியமாகவும், ரொம்ப நுட்பமாகவும் நம்முடைய சமய நெறியில சிந்திக்க பெற்று இருக்கிறது. இல்லையா? அதனால நாம அடைய வேண்டிய பயனாக நம்முடைய அருளாளர்கள் குறிப்பிட்டிருப்பதும், இந்த வினைய நீக்கிக் கொள்வதற்கு தான் அருளாளர்கள் தேவாரம், திருவாசகம், திருமறைகள், அப்புறம் இந்த சித்தாந்த நூல்கள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது. எதுக்குன்னா, இந்த வினை நீக்கத்திற்காக தான். நம்ம எல்லாம் அ திருமறைகள படிப்போம். இல்லையா? திருமறைகள படிப்போம். சைவர்ன்னு சொல்லிக்குவோம். ஆனா, சைவம்ன்னு சொல்றது இல்ல. சித்தாந்த சைவமா இருக்கணும். ஏன்னா சைவத்துல எத்தன உட்பிரிவுகள் இருக்கு. இல்லையா? ஆனாலும், நமக்கு அந்த அந்த சைவத்துல எல்லாம் தலையாய முடிந்த முடிவாக இருப்பது இந்த சித்தாந்த சைவம் தான். இல்லையா? அத அந்த சித்தாந்த சைவம் தான் அந்த வினை கொள்கையில மிக நுட்பமாக நம்மள வியந்து பார்க்க வைக்கிறதே இந்த வினை கொள்கை தான். ரொம்ப முக்கியமான பகுதி இல்லையா? அதனால நாம அடைய வேண்டிய பயனாக நம்முடைய அருளாளர்கள் நமக்கு குறிப்பிட்டிருப்பதே இந்த வினை நீக்கமும், அந்த வினை நீக்கம் மூலியமா பெருமானுடைய திருவடியை அடைவது தான் அத்தன அருளாளர்களும் நமக்கு சொல்லக்கூடிய மிக நுட்பமான, உன்னதமான செய்தியாக நமக்கு அற்புதமாக சொல்லியிருக்காங்க. ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு பதிகத்தையும் அந்த வினை நீக்கத்த அங்க நமக்கு பலனாக சொல்றார். இல்லையா? வினை நீக்கம் ஏற்படுவதும், அந்த பெருமானுடைய திருவடியை அடைவதும் தான் நம்மளுடைய கொள்கையா இருக்கு. அப்ப இந்த வினை நீக்கத்திற்கு இந்த பிறவியை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ளணும்? இல்லையா? அத நினைக்கிறதே இல்ல. என்ன நம்ம அனுபவிக்கணும், என்னென்னலாம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா, எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோங்கிற அந்த காரணமே நமக்கு தெரியல. ஏன்னா, நம்ம இங்க வந்திருக்கிறதே வினைய நீக்கிக் கொள்வதற்கு, அந்த பிறப்பை எவ்வாறு நம்ம நீக்கிக் கொள்ளணும்? இந்த கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா, "அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு" எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வார்த்தை. ஆனா, ஏன் அத சொல்றாங்கன்னா, வினைய நீக்கிக் கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு, வினையிலிருந்து நீங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மானிட பிறவியில தான் நமக்கு கிடைக்குது. பொருந்த கைத்தொழக்கூடிய பிறவி இந்த பிறவி. அதனால இந்த வினை நீக்கத்துக்காக இந்த பிறப்பை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? அப்படி நம்ம எவ்வாறு இந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் விடுபட வேண்டும்? என்பதையெல்லாம் மிக அற்புதமாக நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள், சித்தாந்த ஆசிரியர்கள் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்கள் எல்லாம் திருக்கடை காப்பு என்றுதான் பெயர். இல்லையா? ஏன்னா அருளிச் செய்த அனைத்தும் இந்த காலத்துல அ திருக்கடை காப்புன்னு நம்ம சொல்றோம்னா, அது நான் அந்த பதிகத்த படிச்சா அந்த பலன் ஏற்படும்னு நமக்கு பெருமான் சத்திய வாக்காக சொல்லக்கூடியது. ஞானசம்பந்த பெருமான். அப்ப இந்த வினை எவ்வளவு முக்கியமானது, இந்த வினை நீக்கம்ங்கிறது எவ்வளவு முக்கியமானதுங்கிறது நம்ம அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். அது போலவே அப்பர் சுவாமிகள் அருளிச் செய்தது தேவாரம்னு சொல்றோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்தது திருப்பாட்டுன்னு சொல்றோம். இப்படி ஒவ்வொன்னுக்கும் தனிப்பெயர் உண்டு. இல்லையா? அதனால அந்த ஞானசம்பந்த பெருமான் ஓ அந்த பாதி அந்த ஓதுவார் அப்படின்னா, அந்த திருக்கடைக்காப்பு பாடுகிறார் என்றால், அதுல திருஞான சம்பந்த பெருமானுடைய பாடலை மட்டும் தான் குறிக்கும். திருக்கடைக்காப்பு செய்றாங்க அப்படின்னா. நான் அந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் சொல்றார். அப்ப அந்த ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த காலத்துல தேவாரங்கிறது பொது பெயர் ஆயிடுச்சு. மூவர் முதல்கள் அருளிச் செய்த தேவாரம் அப்படின்னு ஒட்டுக்கா சொல்லிடுறோம். ஆனா அப்ப திருக்கடைக்காப்பு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் அது பெயர் வருது அப்படின்னா, சுவாமிகள் அந்த ஒவ்வொரு பதிகத்தினுடைய நிறைவு பாடலையும் கடைக்காப்பாக செய்வார். நீங்க 11வது பாடலாக இது செய்யப்படுவது. அந்த பதிகத்தினுடைய சாரம் முழுக்க அந்த 11வது பாடல்ல இருக்கும். இல்லையா? அந்த பதிகம் படிப்பதனுடைய பயன், அந்த பதிகத்தை செய்தவருடைய பெயர், இந்த பதிகம் எந்த ஊர்ல அருள் செய்யப்பட்டது, இத் அ அப்புறம் இத்தனை செய்திகள் எல்லாம் அடக்கி இருக்கும் அந்த திருக்கடைக்காப்பு. கடைக்காப்புன்னு ஏன்னா பொருள் என்னன்னா, சாற்றுவது, போற்றுவது என்பது பொருள். அதனால அவ்வாறு ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு பதிகத்திலும் சொல்றார். அந்த முதல் பதிகத்திலேயே சொல்லும்போதே, "தோடுடைய செவியன் விடையேறி தூவென் மதிசூடின்" இந்த பதிகம்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த பெருமானிடம் ஞான பாலை பெற்று உண்ட பிறகு, ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்த முதல் பதிகம் தான். அந்த முதல் பதிகத்திலேயே திருக்கடைக்காப்பு வைக்கிறார் சுவாமி. அப்ப அதன் பயன் என்ன? இந்த பதிகத்தினுடைய பயன் என்ன? இந்த பதிகத்தின் நிறைவாக தன்னுடைய பெயரின் ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். இல்லையா? அப்படி ஞானசம்பந்த பெருமான் சொல்லலைன்னா, இந்த பதிகம் யார் அருள் செய்தாங்கன்னு தெரியாது. இல்லையா? அப்ப ஆ ஞானசம்பந்த பெருமான்
பெற்றோர் வைத்த பெயர். அது என்னன்னே தெரியாது. ஆனா, இது ஞானசம்பந்தர்ங்கிறது பெருமான் அந்த ஞானப்பால குடுத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய பெயர். அந்த பெயர நன்றியாக ஒவ்வொரு பாடல்லயும் ஞானசம்பந்தன், ஞானசம்பந்தன்னு பிரகடனப்படுத்திக் கொள்கிறார் திருஞான சம்பந்த பெருமான். இல்லையா? ஆமா. இன்ன வரைக்கும் நம்ம யாருக்கும் தெரியாது. சிவபாத இருதயரும், பகவதி அம்மையாரும் என்ன திருநாமம் சூட்டினார்கள்ன்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் பாடுகின்ற பொழுது தன் பெயரை சொல்கின்ற திருஞான சம்பந்த பெருமான் ஒவ்வொரு பதிகத்திலயும் தன்னுடைய பெயரை சொல்றார். ஏன்னா நன்றியால் வாழ்வது உள்ளம். நன்றி இல்லாததுனால தான் நம்ம பிறந்திருக்கோம். நன்றியா இருந்திருந்தா அந்த பிறப்பு நமக்கு அமையாது. பெருமானுடைய திருவடியில இருந்திருப்போம். அதனால அதுல அருநெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமேன்னு எந்த ஊர் பெருமான பாடுறாரு? யார் பாடுறா? இந்த பதிகத்தை பாடுறதுனால என்ன பயன்? தொல்வினை தீர்தல் எளிதாமேன்னு சொல்றாரு ஞான சம்பந்த பெருமான். இல்லையா? அப்ப அந்த சீர்காழியினுடைய 12 பெயர்கள்ல ஒரு பெயர் பிரம்மபுரங்கிறது. அதனால இந்த பதிகம் பிரம்மாபுரத்துக்கு அருள் செய்தது நமக்கு தெரியுது. இல்லையா? கழுமலம்னு தனியா பதிகம் இருக்கும். தோணிபுரம்னு தனியா பதிகம் இருக்கும். அது மாதிரி சீர்காழி, வெண்குரு, கொச்சைவயம் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஞானசம்பந்த பெருமான் அந்த ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு பெயர் இந்த சீர்காழி. அதனால இந்த யுகத்திற்கு சீர்காழின்னு பேர் இருக்கு. இல்லையா? இந்த பதிகத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா, ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞானசம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே அப்படின்னு பயன் சொல்றாரு. இப்ப என்ன பயன் அப்படின்னா, அதுல பயன்னா பலன் அர்த்தம். இந்த பதிகத்தை படிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, தொல்வினை தீர்தல்ங்கிறாரு. முதல் பதிகத்திலேயே ஞானசம்பந்த பெருமான் இந்த தோருடைய செவியின தினந்தோறும் யாரெல்லாம் உணர்ந்து படிக்கிறார்களோ அவருடைய தொல்வினை தீரும்ன்றார். அப்ப இந்த முதல் பதிகத்தினுடைய பயனே வினை நீக்கம்னு தான் நமக்கு சொல்றார் ஞானசம்பந்த பெருமான். இல்லையா? அப்ப நமக்கு ஏற்படுகின்ற இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் வினைகள் தான். அப்ப நாம் செய்கின்ற செயல் தான் வினை காரணமாக வேறு விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அது நம்ம வேறாக நமக்கு முடிகிறது. இல்லையா? அதனால நம்ம அனுபவிக்கின்ற நாம எதையாவது ஒண்ணு செய்வோம். அது நமக்கு வினையா அமைஞ்சிடுது. ஏன்னா பெருமானுடைய நினைக்காம அந்த செயலை நம்ம செய்யறதுனால அது நமக்கு வினையா அமைஞ்சிருது. இப்போ ஒரு பெற்றோர்கள் இருக்காங்க. அந்த பெற்றோருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஒரே தாய், தந்தை தான். இருவருக்கும் பாரபட்சம் காட்டுவார்களான்னா காட்ட மாட்டார்கள். இருவருக்கும் ஒன்று போல உணவு, ஒன்று போல உடை, ஒன்று போல கல்வி, ஒன்று போல வசதி, ஒரே மாரியே கவனமும் செலுத்துகிறார்கள். எல்லாவற்றிலும் ஒரே மாதிரி இருந்தாலும், 2 குழந்தைகளும் ஒரே மாரியே இருக்கா? அப்படின்னு பார்த்தா, 2 பேத்தினுடைய குணமோ, 2 பேத்தினுடைய வாழ்க்கை முறையோ, ஒன்று போல என்ன பண்றதில்ல, அமையறதே இல்ல. இல்லையா? அப்ப நமக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால், அந்த துன்பத்திற்கு காரணம் என்ன என்று நம்ம யோசிக்கணும். இல்லையா? அதை உய்த்து உணர்கின்ற பொழுது, திருவள்ளுவர் சொன்னது போல, நம்ம வரத்துக்கு இது என்ன துன்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆமா. நமக்கு அந்த தவம் இல்லாததுனால தான் துன்பம் வருது. "உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உறுகண் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு" அப்படின்றார். அப்ப உற்ற நோய் நோன்றல்னா வருகின்ற துன்பத்திற்கு வேற யாரும் காரணம் அல்ல அப்படின்னு முதல்ல நம்ம உணரணும். ஏன்னா, அப்ப என்னுடைய பழைய வினை, நான் செய்து வைத்த அந்த பழைய வினை, முந்தை வினைகள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு தெளிந்து கொள்வதுதான் தவம். இப்ப அப்ப அதுக்கு அந்த திருக்கோயில் வழிபாடு செய்யணும். அப்பதான் நமக்கு இதெல்லாம் புரியும். அதனால இதற்கு காரணம் என்ன? ஏன்னா நமக்கெல்லாம் நேரம் இருக்காது. கோயிலுக்கு தினந்தோறும் போய் பெருமான வழிபாடு செய்யணும். பெருமானுக்கு போய் கோயில்ல தொண்டு செய்யணும். நம்ம வீட்ல பெருமானுக்கு சிவபூஜை செய்யணும். தீட்சை வாங்கி அந்த முறையா அந்த பெருமானுக்கு நம்ம அபிடேகம் பண்ணணும். பெருமானுக்கு மலர்களால அலங்காரம் பண்ணணும். அவனுக்கு அர்ச்சனைகள் செய்யணும். அவனுக்கு தினந்தோறும் திருமுறைகளால அவனுக்கு தோத்திரங்கள் செய்யணும். அப்படிங்கிறது எண்ணமெல்லாம் நமக்கு இருக்காது. ஏன்னா நமக்கு நேரம் இல்ல. ஏன்னா முழு நேரமும் நம்ம நம்ம பொருள் ஈட்டுவதில தான் நம்ம கவனம் பூரா இருக்கு. நான் நெனச்சுக்கிறோம். பொருள் ஈட்டிட்டு பொழுதிக்கும் பொருளை ஈட்டிக்கொண்டே இருந்தாவே போதும். அதுக்காக ஓடுனாவே போதும். சம்பாரிச்சா போதும்னு நெனைக்கிறோம். அதனால நம்ம சம்பாரிக்கிறது எல்லாம் வினைகள தான். ஆனா இதெல்லாம் பின்னாடி நமக்கு ரொம்ப பெரிய துன்பமா இருக்கும். ஏன்னா அருளிலார்க்கு அவ்வுலகமில்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லைன்னு தேவைதான். ஆனா முழு நேரமும் அதுக்காகவே நம்ம செலவு பண்றோம்.
நம்மளுடைய உயிருக்காக என்ன நேரத்த செலவு பண்றோம்னு தெரியல. அதனால இந்த முந்தைய அந்த வினைகள் தான் இதற்கு காரணம். நம்ம படுற இத்தன துன்பம். இப்பயும் தெரிஞ்சும் அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மள திருத்திக்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் நம்மகிட்ட வரல. ஏன்னா உயிர்ல அந்த அளவுக்கு பக்குவம் இல்ல. அதனால சொல்றார், "பழைய அந்த முந்திய வினைகள் தான் இதற்கு காரணம் தெரிந்து கொள்வது தான் தவம்னு" சொல்றார் திருக்குறள்ல. அப்புறம் உயிருக்கு உறுகண் செய்யாமை. அப்ப பிற உயிர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமை. இந்த 2ம் தான் தவம். அப்ப முதல்ல நம்ம வரக்கூடிய வினைக்கு நம்ம வரக்கூடிய துன்பத்திற்கு நாம தான் காரணம். நம்மளுடைய பழைய வினை தான் காரணம்ன்ட்டு தெளிவு இருக்கணும். அப்புறம் பிற உயிர்களுக்கும் தீங்கும் செய்யாம இருக்கணும். இது 2 தான் நம்ம என்ன சொல்றாருன்னா, நமக்கு தவம் அப்படின்னு சொல்றார். இல்லையா? அதனால நாம இந்த சைவ சித்தாந்தம், இந்த வினை கொள்கை என்ன செய்யும் அப்படின்னா, அந்த சைவ சித்தாந்தம் தமிழ்நாட்டிற்கு தானே அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்ல. அமெரிக்கால போய் இருந்துக்கலாம் அப்படின்னு அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்கனாலும், அங்கேயும் இந்த வினை கொள்கை தான். எங்க போனாலும் வினை என்ன பண்ணாது? ஆமா. அப்ப ஊழிற் பெருவழி ஆவுல மற்றொன்று சூடினும் தான் முந்துரும். அப்ப இன்ன பயன், இன்ன வினை, இந்த பயனை இன்ன காலத்துல எந்த அளவுல அனுபவிக்க வேண்டும். அந்த தன்மை மாறாம நடந்துட்டே இருக்கும். என்ன பயன் வரணும்? என்ன வினை நடக்கணும்? இந்த வினையினால உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன நடக்கணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் விதிக்கப்பட்டது. அதனால இந்த வினை பயனை ஊட்டுவது சிவபெருமான் தான். எங்கருந்து வேணாலும் தப்பிக்கலாம். அவன்ட்டருந்து தப்பிக்க முடியுமா? அதனால அந்த வினையை ஊட்டுவதே பெருமான் தான். ஏன்னா சமணர்களுடைய வினை கொள்கைகள்லாம் ஒத்துக்கொள்கிறார்கள். சமணர்கள் கூட இந்த வினை கொள்கையை ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனா என்ன சொல்கிறார்கள் என்றால், நல்லது செய்தா நல்லது வரும். கெட்டது செஞ்சா கெட்டது வரும். அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு எதுக்கு கடவுள்ன்னு கேட்கிறான். ஏன்னா அவன்லாம் கடவுள் கொள்கை இல்லாதவன் தானே. அதனால இங்கு எங்கு வருகிறார் கடவுள் அப்படின்னு கேட்பான். அப்ப அவனுக்கு பதில் சொன்னா நல்லது, கெட்டது இல்லையா? அது எதுனாலும் அது வினைன்னா அது உயிரற்றது தானே. அப்ப அந்த உயிரற்ற அந்த வினையை ஊட்டுவதற்கு ஒருவன் கண்டிப்பா வேணும். இல்லையா? நான் கெடுதல் செய்கிறேன். கெடுதல் செய்து முடித்தேன். கெடுதல் செய்து முடிந்தது. இல்லையா? அவன் துன்பப்படுகிறான். கெடுதலை செய்து முடித்த பின் எப்படி தானாக வரும் எனக்கு? அந்த கெடுதல்னா, அத ஊட்டுறதுக்கு அந்த வினையை நமக்கு ஊட்டுறதுக்கு கண்டிப்பா ஒருவர் இருக்க வேண்டும் இல்லையா? ஆனா அது போய் தானா சேராது. ஆனா அவன் சொல்றான். ஒரு மாட்ட ஒரு கன்னுக்குட்டிய எத்தன 1000 பசுக்கள் இருக்க இடத்துல கூட ஒரு கன்றை அவுத்துட்டுனா, தன்னுடைய தாயை அறிந்து அது சென்று பால் குடிக்கும். அதுபோல வினை செய்தவனை அந்த வினையே சென்று பற்றிக் கொள்ளும்னு சொல்றான். அதுக்கு அவனுக்கு மெய்கண்டார் சொல்றாரு, "எப்பா அந்த கன்னுக்குட்டிங்கிறது உயிரு. அதனால அது உயிர் போகுது. ஆனா வினைங்கிறது சடம். அப்ப அத ஊட்டுறதுக்கு ஒருத்தன் கண்டிப்பா வேணும் இல்லையான்னு" அவன மறுக்கிறாரு. அதனால செய்வினையும் செய்வான் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும். இல்லையா? செய்வினையும் செய்வானும் அதன் பயனை சேர்க்கறதுக்கு ஒருத்தன் வேணும். இல்லையா? இந்த 4ம் தேவை. செய்வான் ஒருத்தன், செய்வினை ஒருத்தன், அதன் பயன் ஒண்ணு, அந்த பயனை கொண்டு சேர்ப்பான். அப்படிங்கிற 4யும் நமக்கு சைவ சித்தாந்தம் தான் சொல்லுது. பெரிய புராணத்துல, நமக்கு சாக்கிய நாயனாருடைய புராணத்துல அத சொல்றார். ஏன்னா சாக்கிய நாயனார் எல்லா சமய கொள்கைகளையும் படித்திருக்கிறார். அப்படி எல்லா சமய கொள்கைகளையும் படித்து தெளிவில்லாத பொழுது தெளிவு வரல. அப்பதான் அந்த சித்தாந்த கொள்கைகளை அவர் தெரிந்து கொண்டு பெருமானை வழிபட அப்ப அதுல தான் சொல்றார். சைவ சித்தாந்தத்துல தான் சொல்லுது. செய்வான்னு ஒருத்தன் இருக்கான். அவன் செய்வது வினைன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த வினை செய்ததுக்கு பயன்னு ஒண்ணு இருக்கு. அதை சேர்க்கிறதுக்கும் ஒருத்தன் வேணும்னு விதித்த பொருள் 4ஆகும் அப்படின்ற சொல்றார். அப்ப செய்வான் அப்படின்னா, அந்த வினையை செய்யக்கூடிய நபர். செய்வினைங்கிறது அவர் செய்யக்கூடிய செயல். அப்ப அதனுடைய பயன்கிறது விளைவு. நீங்க செய்த வினைக்கு அது நன்மையா, தீமையாங்கிறது விளைவு. இல்லையா? அதன் பயன் அப்படிங்கிறது ஆன்மா தான் செய்த வினைக்கு ஏற்ப அந்த பயனை தானே எடுத்துக்கொள்ளாது. இப்ப நமக்கிட்டயே இன்பம், துன்பமெல்லாம் இருக்கு. போய் நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னா, நம்ம இன்பத்த தான் எடுப்போம். துன்பத்தை எடுத்துக்கொள்வதற்கு யாருமே தயாராக இருக்க மாட்டோம். அது இல்லாம இந்த ஆன்மாவுக்கு தனக்கு தேவையான வினையை தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவமும் கிடையாது. அதனால அந்த வினை பயன் தானே வராது. அது ஜடம். அப்ப யாராவது கொண்டு வந்து சேர்த்து தான் ஆகணும். அப்படி சேர்ப்பவன் யார் அப்படின்னா, அது அந்த பெருமான் தான். இல்லையா? அவன் தான் கடவுள். இல்லையா? அந்த சேர்ப்பான் என்பவர் இருந்தால் தான் இந்த செய்வானுக்கு ஏற்ற வினை, அவனுக்கு பயனை கொண்டு சேர்க்க முடியும்.
அப்ப அந்த உயிர் இந்த வாழ்க்கையில் இருக்கிற பொழுது அவரவருக்கு உரிய அந்த வினைகளை அவரவருக்கு பாகுபாடு இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் அதனோடு சேர்க்கிறான். அதனால தான் அவன வேண்டுதல் வேண்டாமை இலான்னு சொல்றோம். பாரபட்சமே பார்க்க மாட்டான். செய்த வினைக்கு அதுக்குரிய தண்டனையை, அதுக்குரிய இன்பத்தை பெருமான் கண்டிப்பா குடுத்துருவான். அப்படிப்பட்ட வினை நம்ம செய்யும்போது 2 வகையா வினை, நல்வினை, தீவினை அப்படின்னு நம்ம வைக்கணும். அப்ப எது நல்வினை, எது தீவினை? இல்லையா? நமக்கு நல்வினையாக இருப்பது மற்றவருக்கு தீவினையாக இருக்கும். நம்ம நல்லதுன்னு நெனச்சுட்டு ஒண்ணு செய்வோம். அது பிறருக்கு தீமையா அமைஞ்சு போயிடும். இல்லையா? ஆமா. இங்க நம்ம இப்ப இங்கலாம் உட்கார்ந்து பாடம் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப பாடம் கேட்பது நமக்கு நல்வினை. இல்லையா? நமக்கு என்னதான் இங்க கேட்டுட்டு இருந்தாலும் வீட்ல இருக்கவங்களுக்கு பெரிய தொந்தரவா இருக்குது. இல்லையா? இது என்ன பொழுதிக்கும் நொய் நொய்ன்னு இத போட்டு வச்சுக்கிட்டு, சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு வீட்லங்கிறாங்க. அப்ப வீட்ல இருக்கவருக்கு அது தீவினையா அமையுது. நமக்கு நல்வினையா அமையுது. வீட்ல இருக்கவங்களுக்கு தீவினையா அமையுது. அப்ப எது நல்வினை, எது தீவினை என்று யார் தீர்மானிப்பது? அப்டின்னா, செய்வானும் கிடையாது. அந்த செய்வினையும் இல்ல. அப்ப இத தீர்மானிப்பவன் யார் அப்டின்னா, அந்த சேர்ப்பான். அந்த பெருமான் தான். அப்ப இந்த வினைய நல்வினையா, தீவினையான்னு தீர்மானிக்கவே ஒருத்தன் வேணும். நாம அது நல்வினைன்னு நெனைக்கிறோம். ஆனா, அந்த வினை நல்லதா, தீவினையான்னு நமக்கு முடிவு பண்றதுக்கே பெருமான் வேணும். இல்லையா? அதனால சண்டேஸ் நாயனாருடைய வரலாறுல கூட நம்ம பார்க்கிறோம். "தாதையை தாழற வீசிய சண்டைக்கு வண்டத்தும்பொம்மை, பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி, சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தான்." அது பாதகமா அமைஞ்சது. ஆனா, அதுக்கு பரிசு குடுத்தான் பெருமான். அப்ப பெருமான் பரிசு வழங்கினார் அப்டின்னா, அந்த சிவபூசையில அந்த பாலை தள்ளியதால் காலை வெட்டினார். இல்லையா? அதுக்கு பெருமான் பரிசு வழங்கினார். அப்ப அவர் செய்தது தீமையாக இருந்தாலும், அது பெருமானை பொறுத்தவரை அது நல்வினையில வருது. அப்ப அந்த முடிவு பண்றவன் யாருன்னா, அது பெருமான் தான். நீங்க செய்தது நல்வினையா, தீவினையான்னு முடிவு பண்றது யாருன்னா, பெருமான் தான். அப்போ ஒருவர் செய்தது நல்வினை, தீவினை என்று கூறும் அதிகாரம் கூட நமக்கு கிடையாது. அந்த தீர்மானிக்க கூட நம்மளால முடியாது. ஏன்னா நீங்க நல்லதுன்னு நெனச்சுட்டு செய்வீங்க. அது நல்லதா அமையுமான்னா, அது பெருமானுக்கு தான் தெரியும். அதனால அந்த நன்மையை, தீமையை முடிவு பண்ணக்கூடிய அது நல்வினையா, தீவினையான்ற அந்த முடிவை செய்யக்கூடிய அதிகாரம் கூட இப்ப அது பெருமான்ட்ட தான் இருக்கு. அது சிவபெருமானுக்கே உரியது. அதனால இந்த நல்வினை, தீவினைகளை நாம எப்படி செய்கிறோம் அப்டின்னா, மனத்தால செய்றோம், மொழியால செய்றோம், மெய்யால செய்றோம். இல்லையா? ஏன்னா ஒரு வினை நடைபெற இது 3ம் தான் நமக்கு வழியாக அமைகிறது. இல்லையா? ஆமா. அப்ப அ பெருமான் அந்த மன இப்ப மனத்தால நம்ம நெறைய நெனைக்கிறோம். இல்லையா? அப்ப ஆ ஏன்னா அதிகமா நம்ம வினை ஈட்டுவதே இந்த மனத்தினால தான். ஏன்னா மனசுல நெனைக்கிறத பேசறதுக்கு கூட சில நேரத்துல நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். உடம்பால செய்யறது கூட நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். இல்லையா? ஆனா ஆனா அந்த மனம் என்ன பண்ணிடும்? நெனைச்சிரும். அதனால அந்த மனம், மொழி, மெய்களால தான் நம்ம நெறைய வினைகள் செய்றோம். இல்லையா? அந்த இந்த சீதை இந்த ராமாயணத்துல இந்த லட்சுமணன் போய் அந்த மாயமான தொரத்திட்டு ராமன் போயிருவாரு. போனவர் ராமனுடைய குரல்ல அந்த அடிபட்டு அவன் கத்தம்போது, ராமா ராமான்னு சொல்லிட்டு விழுந்துருவான். அப்ப அந்த சீதை அந்த லட்சுமணன போய் பார்த்துட்டு வா, உங்க அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து போல இருக்கு அப்படின்னு சொல்லுவா. ஆனா லட்சுமணன் அண்ணனை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். ஆனா அந்த சீதை சொல்லுவா பாருங்க ஒரு வார்த்தை சுடக்கூடிய அந்த வார்த்தை, "உன் அண்ணன் இறந்தால் நீ என்னை அடையலாம் என்று நினைக்கிறாயா?" அப்படின்னு சொல்லிடுவா ஒரு வார்த்தை. அதுக்கு தான் அவ அத்தன பாடுபட்டா. ஏன்னா அந்த வாக்குனால நம்ம சொல்றோம் பாருங்க. இல்லையா? அந்த அந்த அவனுடைய மனம் புண்படும்படியாக பேசி விடுகிறாள். ஏன்னா, உத்தமன் அந்த லட்சுமணன். அவன பார்த்து இந்த மாரி வார்த்தைய சொல்லிடுவா. ஆகையினால இந்த மாதிரி மொழியினால நம்ப தீவினைகளை அதிகமாக ஈட்டுகிறோம். ஏன் நல்வினை, தீவினை உண்டு அந்த மொழியில கூட. அதனால தான் அந்த மொழிய ரொம்ப மிக கவனமாக உச்சரிக்க வேண்டும். இல்லையா? ஆமா. ஏன்னா, ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்றால் இல்லையா? அதுக்கெல்லாம் நாம பண்ற அந்த துன்பம் தான் காரணம். திருக்குறள், திருமுறைகள்லாம் நெறைய சொல்றாங்க. அதனால தான் திருக்குறள், திருமுறைகள்லாம் அதிகமா நம்ம படிக்கணும். ஏன்னா, அறநூல்கள படிக்க படிக்க தான் நம்மள்ட்ட திருத்தமே ஏற்படும். இல்லையா? அப்ப இந்த மாரி மொழிகள்லாம் நமக்கு திருக்குறள்,
திருமுறைகள் போன்ற மொழிகள் எல்லாம் நம்ம கேட்கும்போது, அதுக்கு நமக்கு நல்வினையாக அமைகிறது. இப்பல்லாம் நம்ம இந்த வகுப்பிலே நம்ம சிந்திக்கிறோம். இந்த பெரியவர்களுடைய சொற்கள் எல்லாம் சிந்திக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு நல்வினை பயனால வருவது. அப்ப இத கேட்கும்போது கூட நமக்கு நல்வினையை பெருமான் கூட்டிக் கொண்டே இருக்கிறான். இது பெருமானுடைய கருணையால் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்னு நினைக்கும்போது, அது சிவ புண்ணியமாக நமக்கு மாறுது. வினையாகாம. இல்லையா? ஆமா. அதனால இதையெல்லாம் கேட்கலைன்னா இன்னும் நம்ம துன்பப்படுவோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால இந்த மொழிகள் கேட்பதனாலேயே நமக்கு இன்பம் வருகிறது. நல்வினை ஏற்படுகிறது. அப்புறம் அந்த மனத்தால் நிலைக்கணும். ஒருவரை பார்த்து இவன் இவ்ளோ நல்லா இருக்கானே அப்படின்னு நம்ம நெனச்சுருவோம். அவங்கலாம் நல்லா இருக்காங்கன்னு நெனைக்கும்போதே நமக்கு அது தீவினையா அமைஞ்சுது. நான் நெறைய நெனப்போம். நாமெல்லாம் இவ்ளோ பண்றோம். ஒண்ணுமே பண்ணாதவங்க நல்லா இருக்காங்க. அட்டகாசம் பண்றவங்கலாம் நல்லா இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர். அப்ப நம்ம படுற துன்பத்துக்கு நாம தான் காரணம். அவன் படுற இன்பத்துக்கு அவன் தான் காரணம். இல்லையா? ஆமா. அதனால ஒருத்தர் துன்பப்படுறாருன்னா, பெருமானே அவர் துன்பத்தில வாடுகிறார். பெருமானே அவர் துயர் போக்குங்கள் அப்படின்னு சொல்வது நமக்கு நல்வினையா அமைஞ்சிருது. இவனா நல்லா இருக்கானேன்னு நெனைக்கும்போது தீவினையா அமையுது. அப்ப அந்த பெருமான் அந்த மனம், மொழி, மெய்களால தான் அந்த வினைகளை நாம் ஈட்டுகிறோம். மெய்யினால் நம்ம செய்வது, இதனால மெய்யினால் நமக்கு அதிகப்படியான வினை வரதில்ல. மனத்தினாலயும், மொழியினாலயும் தான் நமக்கு நெறைய வினை வந்தது. அதனால தான் மனம் எப்பயுமே சஞ்சலத்திலேயே, துன்பத்திலேயே இருக்கும் மனம். ஏன்னா எந்தெந்த வினை எப்படி எப்படி செய்றோமோ, அந்தந்த வழியிலேயே அனுபவிப்போம். மனத்தினால் செய்த வினையை மனத்தினாலேயே அனுபவிப்போம். மொழியினால் செய்த வினையை மொழியினாலேயே அனுபவிப்போம். மெய்யினால் செய்த வினையை மெய்யினாலேயே அனுபவிப்போம். இவ்வாறு அந்த மனம், மொழி, மெய்களால் நம்ம செய்யக்கூடிய அந்த வினை நல்வினையா, தீவினையான்ற தீர்மானிக்கிற அதிகாரம் சிவபெருமான்ட்ட தான் இருக்கு. ஒரு வழிப்போக்கன் இரவு ஒட்டகத்துடன் மரத்தின் கீழ் தங்குகிறார். காலை செல்வதற்கு முன் அந்த ஒட்டகத்தை கட்டி வைத்த முளைக்குச்சி அங்கேயே விட்டு செல்கிறார். அந்த ஒட்டகத்த கட்டி வச்ச முளைக்குச்சி அங்கேயே இருக்கு. அவரு என்ன நெனைக்கிறாரு, வேறொரு வழிப்போக்கன் வந்தா அந்த ஒட்டகத்த இதுல கட்டிக்கட்டுமே, இந்த முளைக்குச்சி அவனுக்கு உதவுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முளைக்குச்சிய விட்டுட்டே போறாரு. மறுநாள் அந்த வழியிலே வேற ஒருவர் வராரு. வந்து அவரு என்ன பண்றாரு, அந்த முளைக்குச்சிய பிடுங்கி தூர எறிந்து விடுகிறார். என்னடா யாரோ இங்க முளைக்குச்சி அடிச்சுட்டு போயிருக்காங்க. யாராவது கால்ல இடர்படுமே! இல்லையா? ஒட்டகமெல்லாம் இந்த பக்கம் தான் வருது. ஒட்டகம் அந்த மொளக்குச்சில இடிச்சா கீழ விழுந்துரும், காயம் ஆயிடுமேன்னு நெனச்சு, அவரு அந்த மொளக்குச்ச புடுங்கி எறிஞ்சுட்டு போயிறாரு. அப்ப இதுல யார் செய்தது நல்வினை? யார் செய்தது தீவினை? அப்டின்னா, இருவர் செய்ததும் நல்வினையே தான். ஏன்னா, அங்க என்ன நெனச்சு செய்றாங்கங்கிறது தான் அந்த வினையை தீர்மானிப்பதா இருக்கு. இல்லையா? அதனால அந்த செயல்கள் செய்யறதுனால நமக்கு நல்வினையோ, தீவினையோ ஏற்படுறதில்ல. அந்த செயல செய்யும்போது நமக்கு என்ன நெனப்பு இருக்கோ, அதுக்கு தான் பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம வழிபாட்டுலயும் அதானே சொல்றோம். அந்த ஒன்றி அந்த பெருமானை கருத்தில் கொண்டு அந்த பூஜையை செய்யும்போது தான் அந்த பூஜைக்குரிய பலன். "கண்ணொன்று காண, மனம் ஒன்று நினைக்க, காதொன்று கேட்க, பூஜை நடக்கிறது பூஜை கிடையாது." அதனால அத செய்யும்போது கூட அந்த மனசுல என்ன உணர்வு ஏற்படுதோ, அந்த உணர்விற்கு தான் பலன். இல்லையா? அதனால மெய்யால் மட்டும் அல்ல, அது மனத்தாலும் செய்யப்படுவதை பொறுத்தது. இல்லையா? உடம்புல நீங்க என்ன செய்தீங்கனாலும், அந்த மனசுல என்ன நினைக்கிறீங்கங்கிறது தான் ஏன்னா ஒரு 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 கோயில் திருப்பணிக்கு ஒருவர் ரூ. 1000 குடுக்குறாரு. ஒருத்தர் ரூ. 1,00,000 குடுக்குறாரு. அந்த ரூ. 1000 கொடுத்தவரு சுவாமி காரியங்களுக்கு நல்லா பயன்படட்டும் அப்படின்னு பெருமானுடைய செயலால இந்த ரூ. 1000 அவருக்கு குடுக்குறோம். பெருமான் குடுத்தத அவருக்கு குடுக்குறோங்கிற எண்ணத்தோட செய்றாரு. அந்த ரூ. 1,00,000 கொடுத்தவரு கல்வெட்டுல பேர் வைப்பாங்களேன்றதுக்காக குடுக்குறாரு. இப்ப இதுல அந்த நல்வினையும், தீவினையும் தீர்மானிக்கப்படுவது எதனாலன்னா, அந்த மனம் தான். அப்ப அந்த ஆ பெருமான் இருவருக்கும் அருளும் விதம் வேறாக இருக்கிறது. இல்லையா? மொழி ஒருவரை மற்றொருவர் கடுமையான சொற்களால் திட்டுகிறார். அது தீவினை ஆயிடுது. இப்ப ஆசிரியரும் மாணவர திட்டுறாரு. அப்ப அது தீவினை ஆயிடுமான்னா, அது நல்வினை. செயல் ஒண்ணுதான். ஆனா, அந்த மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் வேற. அப்ப மொழியோடு சேர்ந்து அ அந்த மனம் சேர்ந்தால் தான் அது நல்வினையா, தீவினையா நம்ம தீர்மானிக்க முடியும். ஆக இந்த மனம், மொழி, மெய்கள உடம்பால நம்ம ஒரு வினை செய்றோம். அந்த வினைய செய்யும்போது உங்க மனம் என்ன நெனைக்குது? அப்ப அதுக்கு தான் பலன். அதனால மனம், மொழி, மெய்களால் வினை செய்யப்பட்டாலும்,
அது நல்வினையா, தீவினையா என தீர்மானிப்பது மனத்தை அடிப்படையாகக் கொண்டுதான். ஏன்னா, என்ன நினைத்து செய்கிறோம், என்ன நினைத்து பேசுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான், அது என்ன வினை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இல்லையா? ஒருவர் மனம் என்ன நினைக்கும் என் அப்படின்றது மத்தவங்களுக்கு தெரியாது. இல்லையா? அது யாருக்கு தெரியும்னா, சிவபெருமானுக்கு மட்டும் தான் தெரியும். அவன் என்ன நெனச்சுட்டு அந்த மனசுல செய்றாங்கிறது பெருமானுக்கு தான் தெரியும். அதனால ஒருவர் மனம் என்ன நினைக்கும் என்று சிவபெருமானுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா, அவர் அனைத்தும் அறிந்தவர். அதனால நீங்க செய்யும்போது யா நம்ம மனசுல நெனைக்கிறது அவங்களுக்கு தெரியவா போகுதுன்னு நெனைக்க முடியாது. ஏன்னா, கண்காணின்னு அவனுக்கு பேரு பெருமானுக்கு. ஏன்னா, கண்காணித்துக் கொண்டே இருப்பான் ஒவ்வொரு உயிரையும். அப்ப மனதுல என்ன நினைத்து செய்கிறீர்கள் என்று அறிந்தவர் சிவனே. அதனால தான் பெருமான் தான் அது நல்வினையா? அது தீவினையா? ஆ அப்படின்னு பெருமான் தான் அதனை தீர்மானித்து எழுதும் கீழ்க்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்று எழுதிக் கொண்டிருக்கிறான். இல்லையா? உள்ளத்தின் உள்ளே என்ன நினைக்கிறான் என்று உள்ளே இருப்பவனுக்கு தான் தெரியும். உள்ள இருக்க பெருமானுக்கு தான் தெரியும். எனவே அவன் பேர் சேர்ப்பான்னு சொல்றார். இல்லையா? ஆமா. அப்ப அதை சேர்ப்பதற்கு ஒருத்தன் கண்டிப்பா தேவை. இல்லையா? அதனால அப்பர் சுவாமியும் சொல்றார். "நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சினுள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர்தம்மை நாணியே" அப்படின்னு குறுந்தொகையில சொல்றாரு. இல்லையா? அதனால அந்த மொழி, மெய் 2ம் மனம் சார்ந்த செயல்களை செய்கிறது. அப்ப மொழியினால நீங்க செய்யும்போது உங்க மனம் என்ன நினைக்குது? மெய்யினால நீங்க செய்யும்போது உங்க மனம் என்ன நினைக்குது? அப்படின்றத பொறுத்து தான் இது நல்வினையா, தீவினையா என்று சிவன் ஒருவனே தீர்மானிப்பான். அவ்வாறு தீர்மானிக்க இல்லை என்று சமணர்கள் சொன்னது தான் ஆச்சரியம். ஏன்னா அது நல்வினையா, தீவினையான்னு அ அதை முடிவு செய்யக்கூடிய ஆள் ஒருத்தன் கண்டிப்பா வேணும். அத சேர்ப்பதற்கும் ஒருத்தன் வேணும். அப்ப செய்பவன் அந்த செய்வினை, அதன் பயனை சேர்ப்பான் உண்டு அப்படின்னு நம்ம சைவ சித்தாந்தம், இந்த சமணர்களுடைய கொள்கையை நமக்கு அ நிராகரித்து, அந்த சைவர்களுக்கு இந்த சமணத்தினுடைய அந்த சைவ சித்தாந்தத்தினுடைய கொள்கையை நிலைநிறுத்துது. ஆனா அப்படிப்பட்ட சைவ சித்தாந்தத்த படிக்கிறதுக்கு நமக்கு இன்னைக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. திருமுறைகள படிக்கிறாங்க. ஆனா அறிவில்லாம திருமுறைகள படிக்கிறோம். சிவபெருமானை பற்றிய அறிவில்லாம நம்ம திருமறைகளை படிப்பதனால என்ன ஏற்பட போகுது? ஏன்னா அறிவு கொண்டு தான் அறிவு இருந்தா தான் அன்பு வரும். பெருமானை பற்றி தெரியாம திருமுறைகளை படித்து என்ன பண்றது? ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், "அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அஃது அறிவீர், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம், செய்வினை வந்து எம்மை தீண்டப் பெறா திருநீலகண்டம்" அப்படின்னு திருநீலகண்ட பதிகத்த சொல்றார். அப்ப அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். அத சமணர்கள பார்த்து சொல்றார். இல்லையா? சமணர்களை பார்த்து. சமணர்கள் யாரு? நாம தான் இப்ப சமணர்களா இருக்கோம். நம்ம பார்த்து தான் சொல்றாரு. அந்த வினையால் இந்த வினை வந்தது என்று சொல்கிறோம். இல்லையா? அவ்வினைக்கு இவ்வினை. இல்லையா? அப்ப நாம செய்து வைத்திருக்க அந்த வினை தான் அவ்வினை. இந்த பிறவிக்கு எடுத்துக்கொண்டு வந்திருக்க வினை தான் இவ்வினை. அந் இந்த துன்பம் அந்த வினையால் வந்தது என்று சொல்கிறாயே! ஏன்னா நம்ம செஞ்சு வச்சிருக்க வினை தான் நமக்கு துன்பமா வருதுன்னு நம்ம சொல்றோம். சொல்லிக்கிறோம். ஆனா அதுக்காக என்ன செஞ்சிருக்கோம்? சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? அதற்கு தீர்வு காண வேண்டாமா? உய்வினை நாடாதிருப்பது உண்டமக்கு ஊனமன்றே? எப்பா வினை செய்ததுனால துன்பம் வருது. அப்ப அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ள வழியை நாடாம இருப்பது உனக்கு அசிங்கம் இல்லையா? உண்டமக்கு ஊனமன்றே அது உன்னுடைய குற்றம் இல்லையா? அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் நம்மளை பார்த்து கேட்கிறார். இல்லையா? "உய்வினை நாடாதிருப்பது உண்டமக்கு ஊனமன்றே" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில அத நீங்கறதுக்கான வழியும் சொல்றார். இல்லையா? ஏன்னா எல்லாரும் சின்ன வயசுல செய்யறதுதான். ஒரு சிறுவன் ஒரு நாயை கம்பால் அடிக்கிறான். அந்த நாய் வலியால் துடிக்கிறது. நாய் என்ன செய்யும்? அந்த அடித்த கோவத்தினால அந்த கம்ப போய் கடிக்காது. அடித்தவனை கடிக்கும். இல்லையா? அடித்த கம்பினை விட்டு அடித்தவனை கடிக்க வேண்டும்னு நாய்க்கு தெரியுது.
அப்ப இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வினைக்கு இவன் தான் காரணம், அவன் தான் காரணம்னு சொல்றோமே ஒழிய, தான் செய்த வினைதான் காரணம் என்று தெரிந்து கொள்வதுல இல்ல. இல்லையா? இப்ப தபால்காரன் வந்து ஒருத்தரு அப்பல்லாம் தந்தி தான் வரும். இல்லையா? அப்படி ஒரு டெலிவரி மேன் ஆட்டம் வந்து இந்த வினையை கொடுப்பது தான் அவன். ஆனா அந்த பார்சல பண்ணவன் வேறவன். இல்லையா? பெருமான். அப்ப மற்றவர்கள் எல்லாம் வினை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். சேர்க்க மட்டும் தான். அப்ப நமக்கு குடுத்திருக்க அந்த உறவுகள், சுற்றங்கள் எல்லாம் நம்ம போஸ்ட்மேன் மாரி. ஏன்னா அவங்களால தான் நமக்கு வினையே வரும். இல்லையா? அப்ப தபாலை சேர்ப்பது போல் தபாலில் உள்ள செய்தியை நன்றோ, தீதோ அந்த செய்தி எப்படி வருது? நன்மையா வருது, இல்ல தீமையா வருது. அப்ப அந்த நன்மையோ, தீமையோ கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் தான் மற்றவர்கள். இல்லையா? அப்ப அந்த வினையை நமக்கு கொடுப்பவன் யாருன்னா பெருமான் தான். அது நம்ம செய்து வைத்ததை எடுத்து வச்சிருந்து குடுக்குறான். இல்லையா? அப்ப அந்த வினை நீக்க வழி காண வேண்டுமே தவிர, மற்றவர்களை நாம் காரணம் கூறக்கூடாது. இல்லையா? அததான் சொல்றார் ஞானசம்பந்த பெருமானும். "இன்று நன்று, நாளை நன்று என்று நின்ற இச்சையால் ஒன்றுகின்ற வாழ்க்கையே போக விட்டுப் போதுமின் மின்தயங்கு சோதியான் வெண்மதி விரி புனல் கொன்றைத் துன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மினேன்னு" ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். அப்ப இன்று நன்று, நாளை நன்று என்று நின்ற இச்செயல். இன்று சரியாகிவிடும் துன்பம், நாளை சரியாகிவிடும் துன்பம். இன்றைக்கு போய் ஜோதிடக்காரர் சொல்லியிருக்காரு, இதுவரைக்கும் துன்பம், அதுவரைக்கும் துன்பம். நாளைக்கு அப்போ ஒவ்வொரு நாளையும் இப்படி பார்த்து பார்த்து கடத்துவது. இல்லையா? அவன் எப்படி நமக்கு சரி செய்ய முடியும்? திருஞான சம்பந்த பெருமான் கேட்கிறார். அப்ப பெருமான் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. அவன் எழுதிட்டு இருக்கான் கணக்க. இதெல்லாம் சைவ சித்தாந்தம் கற்றவர்கள்லாம் இத நம்பக்கூடாது. அப்ப வினை எப்படி தீரும்? பெருமான வழிபட தீருங்கிற அந்த தன்மை நமக்கு வேணும். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் வினை தீர்வதற்கு வழி சொல்கிறார். கைவினை செய். கைவினை செய். கையினால பெருமானுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ, கூட்டு, பெருக்கு, தண்ணி தெளிக்கிறது, பூ கட்டுறது, விளக்கு எரிக்கிறதுன்னு கையினால எத்தனை வினைகள் நம்மளால பெருமானுக்கு செய்ய முடியுமோ, கைவினை செய்து எம் பிரான் கழல் போற்று. கைவினை செய்வதோடு மட்டுமில்லாமல் பெருமானுடைய கழலையும் போற்று. அப்படி செய்தால் செய்வினை வந்து எம்மை தீண்டப் பெறா அப்படின்னு திருநீலகண்ட அப்ப நம்ம செய்து வைத்த அந்த வினை கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பிராரத்த வினை நம்மளை வந்து தீண்டப் பெறாதுன்னு ஞானசம்பந்த பெருமான் சத்திய வாக்காக சொல்கிறார். அதனால ஈசன் எச்செயலையும் வினைக்கு ஏற்ப மாற்றுவார். அவர் எது வேணாலும் செய்வார் பெருமான். இல்லையா? அப்ப நல்வினையின் பயனும், தீவினையின் பயனும் பெருமானே தீர்மானிக்கிறான். அதை எப்படி ஊட்ட வேண்டும் என்றும் அவரே தீர்மானிக்கிறார். இந்த வினையை கொண்டு போய் இவன்ட்ட எப்படி சேர்க்கணுங்கிறதையும் யார் தான் தீர்மானிக்கிறார்? பெருமான் தான் தீர்மானிக்கிறார். இல்லையா? அப்ப ஒரு குற்றம் நாம் அப்ப ஒரு குற்றம் நடக்குது. தன் குழந்தை என்றால் மன்னிக்கலாமேன்னு நினைக்கிறோம். பிறர் குழந்தை என்றால் கடுமையான தண்டனை கொடுங்கன்னு சொல்றோம். இல்லையா? நமக்கு அந்த உரிமை இருக்கா? அப்ப தான் குழந்தை செய்தா அது தவறுன்னு அத மன்னிச்சிடலாம். தெரியாம செஞ்சிருச்சுன்னு சொல்றோம். பிறர் குழந்தைன்னு எப்படி தெரியாம செய்யும்? அதனால அது கடுமையா தண்டனை குடுக்கணும்னு நெனைக்கிறோம். இந்த உரிமை நமக்கு உண்டா? அப்ப நல்வினையா, தீவினையான்னு தீர்மானிக்கிறது அந்த பெருமான் தான். அடுத்து அந்த வினை பயன் நமக்கு எப்படி வரும்? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது ஒரு சுழற்சி. வினை பயன் என்பதே ஒரு சுழற்சி. இல்லையா? வினை சுழற்சி முறையில் தான் வருகிறது. இல்லையா? செயல் செய்யும்போது இது நல்லது, இது கெட்டது என தெரியும். செயல் முடிந்ததும் அது சென்று பதிவாகிவிடும். நல்வினையாகும். அப்ப நம்ம பார்க்கிற அந்த தூல வினையா இருந்தது, சூக்கும வினையா, நல்வினை, தீவினையாக சென்று பதிவடைகிறது. திரும்ப அந்த வினை நமக்கு பயன் தர வரும்பொழுது, அது இன்பமாகவும், துன்பமாகவும் வருகிறது. அப்ப செய்யும்போது நல்வினை, தீவினையா செய்றோம். பதிவாகும்போது புண்ணியமாகவும், பாவமாகவும் பதிவாகிறது. திரும்ப நமக்கு வரும்போது இன்பமாகவும், துன்பமாகவும் அனுபவிக்க வரும்பொழுது அது நமக்கு ஏற்படுகிறது. அப்ப செய்யும் பொழுது நல்லது, தீயது. பதிவு செய்யும் பொழுது புண்ணியம், பாவம். அது அனுபவத்திற்கு வரும்பொழுது இன்பம், துன்பம். இல்லையா? இவற்றிற்கு நம்ம வேற வேற பெயர் நம்ம சித்தாந்தத்துல நம்ம சொல்றோம். இல்லையா? அந்த நம்ம நல்வினையும், தீவினைக்கு நம்ம ஆகாமியம்ன்னு பேர் சொல்றோம். அந்த புண்ணிய பாவத்திற்கு சஞ்சிதம்ன்னு பேர் சொல்றோம். அந்த இன்பத்திற்கும், துன்பத்திற்கும் பிராரத்தம்னு பேர் சொல்றோம். அப்ப நல்வினை, தீவினைக்கு அது நம்ம இந்த பிறவியில செய்வது. ஆகாமியம். காமத்தால் செய்வது.
விரும்பி செய்வதுன்னு அர்த்தம். சஞ்சிதம் அப்படிங்கிறது பதிவு. புண்ணியமாகவும், பாவமாகவும் இருக்கு. அது நமக்கு அனுபவத்திற்கு வரும்போது இன்பமாகவும், துன்பமாகவும் வருது. அத பிராரத்தம்னு சொல்றோம். அப்ப இது எப்படி ஒரு சுழற்சியா வருது? முதல்ல நாம் செய்வது இல்லையா? அப்புறம் நமக்கு வருவது, அப்புறம் நடைமுறைக்கு வருவது. முதல்ல நாம் செய்வது, அப்புறம் பதிவாவது, அப்புறம் நடைமுறைக்கு வருவது. இது அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. நாம் செய்வது, நமக்கு வருவது. நாம் செய்வது, நமக்கு வருவது. அப்படின்னு தொடர்ந்து இல்லையா? ஏன்னா புதுசு புதுசா நம்ம வினைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். இதற்கு மேல் புதியதாக ஆக்கிக் கொண்டு இருப்பது தான் இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சுழற்சி தடைபடணும் முதல்ல. ஏன்னா, அந்த வினை செய்வது, அந்த சுழற்சி இருக்கிறனால தான் நமக்கு பிறப்பும் ஒரு சுழற்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப பதிவு செய்யப்படுவதில் சஞ்சிதம் இல்லையா? இருந்தும் முழுவதும் பெருமான் நமக்கு அத குடுக்கறதில்ல. ஏன்னா கொண்டு வந்திருக்க வினைய தீர்க்கறதுக்குள்ளரே அப்பப்பான்னு ஆகுது. எதெல்லாம் அந்த வினைய இந்த பிறவியில அனுபவிக்க முடியுமோ, அந்த வினையில ஒரு பகுதியை மட்டும் தான் நமக்கு பெருமான் அனுபவத்திற்கு நமக்கு குடுக்குறான். ஏன் அப்ப சஞ்சிதங்கிறது மூட்டை மூட்டையாக நம்ம செய்து உள்ளது. அந்த பிரா பிராரத்தம் என்பது இந்த பிறப்பில் நாம் அனுபவிக்கக்கூடிய வினையை பெருமான் நமக்கு கொடுப்பது. இல்லையா? இந்த துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலையே கிடையாது. வினை நீக்கம் இல்லாம இந்த பிறப்புங்கிற துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலையே கிடையாது. பிறப்பே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தண்டனை என்று உணர வேண்டும் முதல்ல. ஏன்னா, அந்த வினை நீங்க மேற்கொண்ட 3 வழிகள் நமக்கு தெரிகிறது. இல்லையா? அப்ப எவ்வளவு நபர் உதவி செய்தாலும், அவரவர் வினை பயனை எங்கிருந்தாலும் அவரவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். யாராலயும் இந்த வினை பிராரத்த வினையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால இந்த நல்வினை, தீவினை என்று சொல்லக்கூடிய இந்த ஆகாமியம், அது சஞ்சிதமாக பதிவாகி, திரும்ப சுழற்சியாக பிராரத்தமாகி நமக்கு வருகிறது. இல்லையா? அதெல்லாம் பெருமான் நமக்கு செய்யக்கூடிய செயல். அப்ப அத புரிந்து கொள்ள ஒரு கணக்கு. நெல் பயிர். நெல் பயிரை உழவன் பயிரிடுகிறான். அதை அறுவடை செய்கிறான். அத கொண்டு போய் களஞ்சியத்துல தேர்வு செய்கிறான். சேமித்து வைக்கிறான். அப்புறம் அந்த களஞ்சியத்திலிருந்து ஒரு மூட்டை வீட்டிற்கு கொண்டு வருகிறான். அந்த மூட்டைய வேக வச்சு, அரைச்சு, அரிசியாக்கி, சமைத்து சாப்பிடுகிறான். முழுவதும் சாப்பிட முடியாது. அப்ப விவசாயம் மீண்டும் திரும்பியும் நடைபெறுகிறது. இது ஆகாமியம். இல்லையா? ஏற்கனவே விவசாயத்துல அறுவடை முடித்து சேமித்து வைத்திருப்பது சஞ்சிதம். அதிலிருந்து ஒரு பகுதி வீட்டிற்கு சமைத்து சாப்பிடுவது பிராரத்தம். இல்லையா? என் வினை எனக்குத்தான் வரும். மற்றவருக்கு மாற்றித் தர முடியாது. அவரவருடைய வினை அவரவரையே சாரும். இல்லையா? தந்தை வினை பயன் மகனுக்கு மாற்றித் தர மாட்டாது. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். ஆகாமியும், சஞ்சிதம், பிராரத்தம் இவற்றிலிருந்து விடுபட எங்கிருந்து தொடங்குவது? இதிலிருந்து முதல்ல விடுபடணும். இந்த வினையிலிருந்து நம்ம விடுபடணும். இந்த வினையினால வருவதுதான் அந்த உடம்பு. இந்த உடம்புல இருந்து நம்ம விடுபடணும். இல்லையா? ஆமா. தண்ணி தொட்டியில ஒரு குழாயில தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப தொட்டியை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னா, அந்த தொட்டியின் கீழ் பகுதி வழியாக இருக்கக்கூடிய அந்த துவாரத்தை தொறந்து விட்டு காலி செய்யணும். அப்புறம் சுத்தம் செய்யலாம். அப்ப முதல்ல தண்ணீர்ல வர குழாயை மூட வேண்டும். 2வதா அந்த துவாரம் வழியாக நீரை வெளியேற்றலாம். அப்போதுதான் நம் வினையிலிருந்து தப்பிக்கும் வழி. அப்ப முதல்ல ஆகாமியத்த நம்ம சரி பண்ணணும். அப்ப அந்த ஆகாமிங்கிறது காமியத்தால செய்யக்கூடிய அந்த வினையை முதல்ல நிறுத்தணும். அந்த குழாய முதல்ல அடைக்கணும். தண்ணி வரக்கூடிய குழாய அடைச்சுட்டா, தொட்டிக்கு தண்ணி வருவது நின்னு போயிடும். இல்லையா? அப்ப அந்த வினையை சேர்த்து கொண்டே செல்லாமல் தடுக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? சரியானதை எண்ணத்தில் வைக்கணும். சரியான செயலை செய்யணும். சரியாக பேசணும். அப்ப மனம், மொழி, மெய்களால எதெல்லாம் திங்க் ரைட், டூ ரைட், டாக் ரைட்ங்கிற மாரி எல்லாத்தையும் முதல்ல சரி செய்யணும். அப்ப ஒரு பக்கம் சஞ்சிதம் பாக்கி அப்படியே நிற்கும். எத்தனையோ பிறவிகள்ல சேர்த்து வைத்து, அவற்றை சரி செய்ய தான் இறைவன் மிகப்பெரிய செயலை நமக்கு செய்துள்ளார். இல்லையா? அதுதான் நமக்கு தீக்கை என்ற செயல். அப்ப அந்த ஆகாமி வினைகளை சரி செய்து கொள்ளும்போது, அது நமக்கு பக்குவம் வந்தவுடன், அந்த பிறப்பினை ஏற்படாமல் தடுக்க அந்த சஞ்சித வினையை போக்க ஒரு குருநாதரை பெருமான் அனுப்பி வைக்கிறான். இந்த பக்குவம் ஒரு காலத்துல. அப்ப அந்த குருநாதரை அனுப்பி அந்த சஞ்சித வினையை பெருமான் போக்குகிறார். ஆகாமியம் விருப்பத்தை சரி செய்யும்போது, ஆகாமியமும் நமக்கு அ
சரியாகிறது. புதிய வினை ஏற்படாமல் இருக்கிறது. குருநாதர் மூலம் சஞ்சிதம் நீக்கம் அடைகிறது. மீதி இருப்பது பிராரத்தம் தான். அந்த பிராரத்தம் இந்த பிறவியில் என்னென்ன அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் பிராரத்தம். நாம் நமது ஆகாமியத்தை சரிப்படுத்திக் கொள்கிறோம். ஆகாமியம்னா விருப்பு, வெறுப்பு இல்லாமல் இருப்பது. இல்லையா? அந்த விருப்பு, வெறுப்பு இல்லாம இருந்தாவே எனக்கு பெரிய இன்பம் வருகிறது. அதில் எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு பெரிய துன்பம் வருகிறது. அதில எனக்கு துன்பம் இல்ல. அப்படின்னு இருக்கக்கூடிய நிலை. அப்ப இந்த 2யும் நாம் சரி செய்து ஆரம்பித்தால் ஆகாமியம் நமக்கு வராது. அப்ப இந்த விருப்பு, வெறுப்பு அந்த பிராரத்தத்தினாலே நமக்கு விளைகின்ற விளைவுகள் மேல் வருகின்றன. பிராரத்த வினையினால தான் நமக்கு அந்த விருப்பு, வெறுப்பே ஏற்படுது. அப்ப நமக்கு வரும் துன்பத்தினால் ஒருவனை ஏமாற்றினால் சரியாகும் என்றால் அதை செய்கிறோம். இல்லையா? இன்பமே என்றாலும் நன்றே செய்வாய், பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே விருப்பு, வெறுப்பு பற்றி நமக்கு சொல்றார். நன்றே செய்வாய், பிழை செய்வாய். பெருமான் எது குடுத்தாலும் அது பிரசாதம் தான். அத அப்படி பார்க்கணும். இந்த விருப்பு, வெறுப்பு எது வந்தாலும், இன்பம், துன்பம் எது வந்தாலும் அது பெருமான் நமக்கு குடுத்த பிரசாதம். இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன்றார். அப்ப இன்பத்துல எவன் ஒருத்தன் இன்பத்தை காணலையோ அவனுக்கு துன்பத்திலயும் துன்பம் வராதுங்கிறார். இல்லையா? திருக்குறள். அப்ப இன்பம் வரும்போது அதை இன்பமாக கருதாதவர்கள், துன்பம் வரும்போது அதை கண்டு வருத்தம் கொள்ளவும் மாட்டார்கள். ஏன்னா இன்பம் வந்தா துள்றது, துன்பம் வந்தா துவண்டு போயிறது. நன்றே செய்வாய், பிழை செய்வாய் என்ற நெறியில் நிற்பதுதான் ஆகாமியம். பெருமான் நன்றுதான் செய்வான். பிழை செய்வானா? செய்ய மாட்டான். அதனால ஆகாமியும் சஞ்சிதமும் பெருமான் பார்த்துக் கொள்கிறார் என்றால், பிராரத்தம் இந்த பிராரத்தத்துக்கு என்ன செய்வது? அப்படின்னு நாம பார்த்தோம்னா, நல்லது செய்கிறேன் என்று செய்தால் அது புண்ணியம் வந்துடும். புண்ணியம் செய்தாலும் பிறப்பு உண்டு. புண்ணியத்தை செய்யும்போது நான் செய்கிறேன் என்று எண்ணாமல் இறைவனுடைய அருள் என்று பார்த்தால், அது நமக்கு வினை கணக்குல வராது. அதான் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுங்கிறார். அப்ப இறைவனால இந்த செயல் செய்யப்பட்டது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேணும். இல்லையா? நாம செய்றோம் அப்படின்னு நினைச்சு செய்தா, நமக்கு அந்த ஆகாமியம் ஏறிக்கொண்டே தான் இருக்கும். அரிசி வாங்க கடைக்கு போனேன். அப்ப நல்லா அரிசி நல்லா இருந்தது. இல்லையா? 5 கிலோ அரிசி வாங்கிட்டு வரோம் வீட்டுக்கு. 50 கிலோக்கு ஆர்டர் குடுத்துட்டு வந்துர்றோம். நல்ல அரிசியா இருக்குன்னு சொல்லிட்டு, கிலோ ரூ. 50 ரூ. 5 ரூ. 250 குடுத்து 5 கிலோ வாங்கிட்டு வந்துர்றோம். மேலும் இன்னொரு 25 கிலோ கேட்குறோம். அவன் வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிர்றான். வீட்ல போய் நம்ம சமைச்சு பார்க்குறோம். அந்த சாப்பாடு நல்லாவே இல்ல. அப்ப முதல்ல என்ன பண்ணுவோம்? முதல்ல அந்த 25 கிலோ அரிசி நம்ம பண்ண ஆர்டர கேன்சல் பண்ணுவோம். இல்லையா? 25 கிலோ அரிசி வேண்டான்னு சொல்லணும். அப்புறம் அந்த வாங்கிய அரிசிய கொண்டு போய் திரும்ப குடுக்கணும். இல்லையா? அப்ப திரும்ப குடுக்கும்போது சமைச்சு சாப்பிட்டோமே, அந்த அரிசி என்ன பண்ணும்? அத செரிமானம் செய்து தான் ஆகணும். இல்லையா? அப்படி நம்ம சாப்பிட்ட அரிசி தான் பிராரத்தம். அப்ப அந்த ஆகாமியத்தை நீக்கிவிடலாம், சஞ்சிதத்தை நீக்கலாம். ஆனா பிராரத்தத்தை நீக்கவே முடியாது. சாப்பிட்டத அத நம்ம ஜீரணிச்சு தான் ஆகணும். இல்லையா? அதனால இந்த பிராரத்தத்தை 2 வழி சொல்லுது சைவ சமயம் கூறுகிறது. இல்லையா? ஆமா. அதுதான் இந்த பிராரத்தத்தை நீக்கிக் கொள்ளக்கூடிய அந்த வழிதான் இந்த துயர் போக்கும் மருந்தான வினை. அது துயர் என்பது இந்த பிராரத்தம். சஞ்சிதம் குரு மூலியமா ஆகாமி விருப்பெறுப்பு நீங்கினால் நடக்கிறது. அப்ப இந்த பிராரத்தத்தை போக்கிக் கொள்வதற்கான மருந்து இந்த வினைதான் என்பதை கூறி, மீண்டும் வினைகளை பற்றி அடுத்த வகுப்பிலே நாம் சிந்திப்போம் என்று கூறிக்கொண்டு, இத்தனைகாரும் இந்த ஞான செய்தியினை பொறுமையாக கேட்ட அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழிகளாய் வணங்கிக் கொண்டு, இந்த வினைகளை பற்றிய செய்தியை அடுத்த வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மாண்டுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்மிகள் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் பொங்க நற்றவம் வெள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி.
நன்றிங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பிலே உண்மை விளக்கம் என்கிற பகுதியில் 14ஆம் பாகமாக நாம் சிந்தித்து வந்தோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தவர் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்னம், சைவநெறி செம்மல் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியை அற்புதமாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஐயா அவருடைய பொற்பாதங்களையும், நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி மீது நிறைவு செய்யலாம். இதுல இந்த 1 மணி நேர நிகழ்வுல அடியேன் இன்னைக்கு கட்சி ஏகம் இந்த திட்டங்கள் எல்லாம் போட்டு நானு நேரங்கள் எல்லாம் அலைவரிசை எல்லாம் தொகுத்து வைத்துவிட்டு கட்சி ஏகமனை பார்ப்பதற்கு உள்ளே சென்று விட்டேன். உள்ளே சென்று நான் வெளியே வருவதற்குள்ள மணி 8, 10 ஆகிவிட்டது. எனக்கு ஒண்ணும் புரியல. எப்பவுமே நம்ம கரெக்ட்டா ஆரம்பிச்சுருவோமே! இது என்னன்னு தெரியலையே! இந்த மாரி ஏன்னா உள்ள இருந்து நான் வெளிய வரங்காட்டியும் 8, 10 ஆயிப்போச்சு. ஒண்ணும் பண்ண முடியல. சரி எல்லாம் வல்ல இறைவன் அப்புறம் ஆனந்தி அம்மா என் கூட வந்தாங்க கோயில்ல இருந்து. அப்படியே அப்புறம் அம்மா டைம் என்னாச்சு பாருங்கன்னு கேட்ட உடனே 8, 10ன்னு சொன்ன உடனே என்ன தூக்கி வாரி போட்டு அங்கேயே நின்னு என்ன நிலைமையில போகுதுன்னு பார்த்தா, ஐயா ஸ்ரீதேவி ஐயா ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஐயா 8 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா ஐயா? கேட்டு இருந்துச்சுங்கய்யா. சரிங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா இன்னைக்கும் இல்லாம இன்னைக்கு பௌர்ணமி கிரிவலம்லாம் போயிட்டு இருந்தாங்க நம்ப. அதாவது கிரிவலம்னா ஏகம்மனுடைய மாட வீதிய வலம் வர்றத ஒரு வழக்கமா ஒரு வருடமா செஞ்சுட்டு இருக்காங்க. சரி இன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த போயிட்டு நான் அடியேன் கலந்துக்கிட்டேன். அது வலம் வந்துட்டு அதுக்கப்புறம் கட்சி ஏகம்மன் உள்ள போய் பார்த்துட்டு, அப்படியே மனமார பார்த்துட்டு வெளிய வரங்காட்டி மணி 8, 10 ஆயிருச்சுங்க ஐயா. ஆனா அம்மாவ அப்படியே ஏத்திட்டு வரும்போது டைம் என்னம்மான்னு கேட்டவுடனே 8, 10 நான் அப்படியே நின்னு, நீங்க உள்ள ஆரம்பிச்சீங்களா இல்லையான்னு பார்த்துட்டு உள்ள வந்துட்டோம். அவ்வளோதான். அ நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவங்க, அடியேன் கவனிக்கல இன்னைக்கு. கவனிச்சிருந்தா குறிப்பா நான் பேசியிருப்பேன். ஆனா ஐயா இன்னைக்கு பேசினதுல நான் வந்ததுல இந்த வினைகளை பத்தி அதாவது சென்ற வினை, நிகழ்கின்ற வினை, வருகின்ற வினை. இந்த வினைகள நம்ம அழகா சொன்னாங்க. இப்போ இந்த வினைகளை கழிப்பது குறித்தும், இந்த இருவினை ஒப்பு குறித்தும் ஐயா அவர்கள் பேசிய குறித்து ஏதாவது ஐயப்பாடுகள் உங்களுக்கு இருக்கு ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடுகள் எதனா இருந்ததுன்னா, நிச்சயம் நீங்க என்ன பண்ணுங்க கேட்கலாம். சிவாய நமः திருச்சிற்றம்பலம். கைகள உயர்த்தி பேசலாம். ஐயா கிட்ட கேட்கலாம். சிவாய நமः திருச்சிற்றம்பலம். ஆரம்பத்துல இருந்து யாருனா இருந்தீங்களா? நிகழ்ச்சி 8 மணி ஆரம்பிக்கிறதுல இருந்து யாருனா இருக்கீங்களா? நான்லாம் இருந்தேன்யா. ஆரம்பம் முதலே இருந்தேன். ஐயா நடத்துனது அந்த 1 மணி நேர நிகழ்வுல நீங்க என்ன பெற்றுக் கொண்டீர்கள்? பெற்றதும் அப்படியே சொல்லுங்க. அதுதான் சஞ்சீயம் கர்மா, பிராரப்த கர்மா, இந்த கர்ம வினைகள பத்தியெல்லாம் பேசினாரு. அது நல்லா இருந்தது. வாழ்க்கையிலோட சேர்த்து பேசினார். அது ரொம்ப இதமா இருந்தது. தெரிஞ்சுக்கிற மாரி, எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாரி இருந்தது. இந்த பாவங்கள் எப்படி வருது, எத தொலைக்க முடியும், எத தொலைக்க முடியாது, எது கூடவே வரும் அப்படின்றதுக்கு கடைசியில ஒரு அருமையான எடுத்துக்காட்டு சொன்னாரு. அரிசி வாங்கி சாப்பிடுறது. அது சரியான உதாரணம் அது. அதாவது சரி. எ அந்த வாங்கிய அரிசியில பழுது இருந்ததுன்னா, அத தூக்கி எட்ட போட்டுறலாம். திருப்பி குடுத்துடலாம். பிரச்சனை இல்ல. ஆனா சாப்பிட்ட அரிசியே ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ப செஞ்ச வினைய அ அத செஞ்ச பாவம் சும்மா விடுமான்னு சொல்லுவாங்க. அது மாரி அவங்க செஞ்ச வினைய அவங்க அனுபவிக்கணும்னு ஐயா தீர்க்கமாவும் சொல்லிட்டாரு. இருந்தாலும் பக்தி மார்க்கத்துக்கு வந்தவங்களுக்கு ஒரு பெரிய பாரம் குறையிறது எப்படின்னா, ஆ மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவான்ற ஒரு கணக்கு இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒப்படைச்சுடுறோம். என்ன ஒப்படைச்சுட்டோம், சாமி நம்மள பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒப்படைக்கும்போது உங்க வினை ஆ அது அந்த இடத்துல நீங்க அந்த செய்கிற வினைய கூட அதுதான் கர்ம யோகம்ன்னு சொல்றாங்க. அத நீங்க செய்கிற வினைய இறைவன்ட்ட ஒப்படைச்சுட்டு செய்யணும். அது எந்த வினையாக இருந்தாலும் சரி. அது நல்வினையோ, தீவினையோ நீங்க எத ஆமா. பண்றீங்களோ, அது எப்பா அதெல்லாம் இறைவன் செயல். என் செயலாவது யாதொன்றும் இல்லை. எல்லாம் இறைவன் செயல்ன்ற மாரி, அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே, அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவதின் நெஞ்சமே, எல்லாம் சிவன் செயல் என்று அப்படின்ற எண்ணிட்டோம்ன்னா, அப்போ நம்ம இந்த அந்த கர்ம வினையிலிருந்து நம்ம சுலபமா தப்பிச்சிடலாம். வினை கோட்பாடு நம்மள பாதிக்காது. ஆனா அப்ப 2ஆ பிரிச்சுட்டீங்கன்னா தான் பிரச்சனை. நல்லா செய்றவன் ஐயா? சொல்லுங்க. வேற யாரோ பேசுனாங்க ஐயா. வேற யாருங்க? சிவபெருமானே, சிவா. ஆமா. அந்த வினையிலிருந்து நம்ம தப்பிக்கிறது இருவினை ஒப்புன்றது எப்படின்னா,
சாமிகிட்ட ஒப்படைச்சுட்டு எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது நல்லதோ, கெட்டதோ சாமிகிட்ட ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சுட்டு செய்யும்போது, அந்த காரியம், அது வினை வந்து சாமியோட கணக்குல நம்ம வந்து சாமியோட ஒன்றி செய்யும்போது 2 கலந்துடுறோம். ஆமா. அது சாமி எல்லாம் இனி நடத்துறது நீதான்பா. என்ன என்ன நான் கிடையாது அப்படின்ற ஒரு அறிவு வந்த பிறகு செய்யற வினை வந்து சாமியோட நம்ம 2 கலந்து பண்றது, அது எல்லாமே இறை செயலா மாறும். அப்ப அது நம்ம ஈஸியா சொன்னீங்க இல்லையா? தப்பிச்சுக்கலாம். ஐயா? அறிவு அறிவு வந்தால் அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆமா. எப்படி வரும் அந்த அறிவு? அது ஊட்டுனா தான் வரும் இல்லையா? அதுக்கு சொந்த அறிவு கிடையாதுல்ல? அறிவு ஊட்டுனாலும் அதுக்கு என்ன உழைப்பு? என்ன செய்தா அந்த அறிவு வரும்ன்னு இருக்குல்ல. ம், 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 படிச்சீங்கன்னா அறிவு வரும். ம். எல்லாம் பெருமான் தான் செய்றாங்கிற அறிவு எப்ப வரும்? உணரணும். எப்ப உணருவீங்க? சாமி உணர்த்துனா உணர்ப்புறான். ஆமா. எப்படி உணருவான்? எப்படி உணர்த்துவான் பெருமான்? தன்னுடைய அருளினாலே உணர்த்துவார். எப்படி உணர்த்துவார்ன்னா, இது செய்றது எல்லாம் 5 தொழில் நம்ம தான் பண்றோம். சாமி தான் செய்றார்ன்ற ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கணும். அது நிச்சயம் எல்லாரும் ஆ உணரக்கூடிய அது வாய்ப்பு இருக்கு. அது தகவலா, செய்தியா தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ம். அந்த உணர்வை எப்படி பெறுவது? அதுக்கு தான் தவம் செய்யணும்னு சொல்றாரு. சிவபெருமானே! சிவசிவா, சிவசிவா. அது சரிங்கய்யா. தவத்தினால மட்டும் தான் அது நடக்கும். நமக்கு உடனே அந்த அறிவு இப்ப இருக்க எல்லாத்துக்குமே இந்த செய்தி தெரிஞ்சிருக்கும் இப்ப. இல்லையா? பெருமான் தான் எல்லாம் பெருமான்ட்ட நம்மள ஒப்படைச்சு செய்தா நமக்கு வினை ஏற்படாது. அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இனிமேட்டு எல்லாரும் செய்வோமா? அது ஓ! போலவே செய்வோமா? சிவபெருமானே! அப்படி ஆமாமா. நிச்சயம் ஐயா. அவன் செய்வோமா? ஆத்மார்த்தமா சொல்றேன். ஆமா. பக்தி நெறியில நீங்க இப்படி ஒரு ஆத்மார்த்தமா சுலபமான இல்ல ஆத்மார்த்தமா சொல்லலாம். ஆனா செய்ய முடியுமான்னு கேட்கிறேன். சிவபெருமானே! சிவசிவா. சரிங்கய்யா. சரிங்க. இல்ல செய்ய முடியாதுல்ல. அப்ப ம், அது ம். செய்யக்கூடிய பக்குவத்தை தருவது எது அப்படின்னா தவம் தான். சரிங்கய்யா. அதனால இந்த பக்குவத்தை பெறுவதற்கே நம்ம தவம் செய்யணும். ம். அப்ப அந்த தவம்ங்கிறது தான் ஆலயத்துல சென்று கோயிலுக்கு போயிட்டு சாமிய வேடிக்கை பார்த்துட்டு வர்றதில்ல. ஆலயத்துக்கு போவதே நாங்க பணி செய்யறதுக்கு மட்டும் தான். ஆமா, அத செய்யணும். போய் அங்க பொம்மை கட்டையாட்டம் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம வரதுக்கு இல்ல. நம்ம ஆமா. பெருமானுக்கு அங்க போய் என்ன பணி செய்யணும்? விளக்கமாத்த எடுத்து கூட்டுனியா, நீ கோயிலுக்கு போய் பிரயோஜனம். எரிஞ்ச ம், விளக்கெல்லாம் எடுத்து போட்டியா, நீ கோயிலுக்கு போய் பிரயோஜனம். அந்த ம். அடிமை பண்பு நமக்கு முதல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கண்டிப்பா. அதையெல்லாம் முடிச்சு, அதுக்கப்புறம் பெருமான வழிபடணுங்கிற ஆசை வந்து, அதுக்கப்புறம் சிவபூஜைய வாங்கி, அதுக்கப்புறம் பெருமானுக்கு பூஜை செய்து, ம். அதுக்கப்புறம் அறிவினால பூஜை செய்யக்கூடிய 3ஆம் நிலை தீக்கையெல்லாம் வாங்குனா தான், இந்த உபதேசம் கேட்கறதுக்கே தகுதின்னு சொல்றாரு சிவஞான முனிவர். ம், ம், ம். இந்த ஆமாங்கய்யா. நூல சிவபெருமான். படிக்கிறதுக்கே அப்புறம் தான் உங்களுக்கு தகுதி அப்படின்னு சொல்றாரு. சிவபெருமானே! சிவ அதனால சிவா. இதெல்லாம் அப்படியே சும்மா காதுல கேட்டுட்டா வந்துராது. நமக்கு அனுபவத்திற்கு கொண்டு வர முடியாது. ம். அதுக்கு சாதனை செய்யணும். நிச்சயம், இந்த நிச்சயம், நிச்சயம், சாதனையே நிச்சயம். சிவபூஜை தான். கண்டிப்பாங்கய்யா. இதெல்லாம் நம்ம காதுல கேட்கறதுனால இந்த தன்மையெல்லாம் நமக்கு வந்துராது. கண்டிப்பாங்கய்யா. அது நமக்கு திரும்ப 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 அத சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா, எதுக்கு சொல்றாங்கன்னா, அப்ப அது நமக்கு உணர்வுக்கு வரணும். அறிவுல இருந்து பிரயோஜனம் இல்ல. ஆமா. அனுபவத்துக்கு வரணும். உணர்வு உணர்வுக்கு வரணும். ஆமா. உணர்வுக்கு அத வரணும். உணர்வுக்கு வரணும். அததான் மெய்யுணர்வுன்னு சொல்றோம். சிவ சிவா, சிவ சிவா. மெய் ஐயா இப்ப நம்ம அறிவுன்னு சொல்றதில்ல. மெய் ஆமா. உணர்வுன்னு சொல்றோம். ஆமாங்கய்யா. இருங்க இன்னொரு அம்மா இருக்கிறாங்க. அம்மா திலகவதி அம்மா போயிட்டாங்களா? அம்மா இருந்தாங்களே. ஆமா இருந்தாங்களே. வெண்ணிலாம்மா? வெண்ணிலாம்மா முதல்ல இருந்தே இருக்காங்க. அவங்க தான் அதான், ஃபர்ஸ்ட்டு அதான். வந்தாங்க. வெண்ணிலாம்மா இருக்கீங்களா? திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க சாமி. என்ன ஐயா குறிப்பெடுத்தீங்க? திருவடி வணக்கம் ஐயா. ஐயா நான் பதிலுக்கு திருவடி வணக்கிறேம்மா. ஐயா குறிப்புன்னு எடுக்கலங்க ஐயா. நான் அப்படியே கவனிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருந்தேன். ஆ. எனக்கு ஒரு குறிப்பு எடுக்கிறப்ப நான் இன்னொரு வார்த்தை அவரு பேசுறத கவன சிதறல் வந்துடும். ஆமா. அதுக்காக எப்பவுமே இப்ப அப்போ லெஃப்ட்ல வாங்கி ரைட்ல விட மாட்டீங்களே? ஆஹ் ஐயா அனுபவத்துக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஐயா. சரிங்கம்மா. அவங்க இடது காதுல ஐயா வாங்கி என்ன வலது காதுல சொன்னாருன்னா ஆமா. ஆ. ஐயா என்ன சொன்னாருங்கன்னா ஆணவம் உயிருக்கு பகை அப்படின்னு சொன்னாரு. சரி. வினை ரைட்டு. வந்து வினை வந்துட்டு வினைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. சரி, நம்ம மனசால நினைக்கிறது கூட நினைக்கிறது அவன் மனசால நினைக்கிறது தான் ரொம்ப முக்கியமா வினையா வருது அப்படின்றத சொன்னாரு. மனம் சரிங்க. மனம் சிவ பூஜை பண்றப்போ சாமி கும்புறப்போ மனம் ஒரு இடத்துல அதாவது ஐம்பொறியும் ஒரு இடத்துல விட்டுட்டு பூஜை பண்ணக்கூடாது. சரி, மனதும் மனசார பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. சரிங்க.
அதுக்கப்புறமா வந்துட்டு வரிசையா வராது. நோட் பண்ணி வைக்கிறதுனால வரிசையா வராது. ஆனா அதான் அதான் அதான். நிச்சயமா முழுசாவே உள் வாங்கணும். கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். உள் வாங்கணும். உள் வாங்கியிருந்தீங்கன்னா நான் அதுதான் வகுப்புக்கு வந்ததுக்கான அடையாளமே அதுதான். நம்ம வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க போறது இல்ல, எக்ஸாம் வைக்க போறது இல்ல, வகுப்பு வந்தீங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி கேட்க போறது இல்ல. கேள்வி கேட்காதனால அப்புறம் ஆழ்வாரிலி மாடு போல ஆகணும். இப்ப வகுப்புக்கு வந்து என்ன பிரயோஜனன்ற கேள்வி வரக்கூடாது இல்ல. அப்புறமா வந்துட்டு ஆமா. ஆகாமியம்னா நம்ம விருப்பத்தால நம்ம ம். விரும்பி சேர்த்து விருப்பு சரி. வெறுப்பு இல்லாம இருந்தோம்னா இந்த ஆகாமியம் வராது அப்படின்னு சொன்னாரு. அழகு, அழகு. அற்புதம், ஆகாமியம்னா அற்புதம், அற்புதம். வருவினை, ம். ஆகாமியம்னா வருவினைன்னு சொன்னாரு. ம். அதுக்கப்புறமா வந்து சஞ்சிதம்னா பழவினை அப்படின்னு சொன்னாரு. ம். அதுக்கப்புறமா வந்து பிரார்த்தம்னா நம்ம ம். ஏற்கனவே செஞ்சிருந்த வினை அப்படின்னு சொன்னாரு. ஆஹா. நம்ம இப்போ பண்ற ஆகாமியம் வந்து புத்தி தத்துவத்துல பதிவாகி ம். அதுக்கப்புறமா வந்து அது சஞ்சிதமா மாறி அதுதான் நமக்கு பிராரத்தமா வருது அப்படின்றத சொன்னாரு. ஐயா சொன்ன அற்புதம். ம். விதத்துல எனக்கு சொல்ல வரல. ஏற்கனவே இவரு ஐயாவே சொல்லியிருக்காரு இத. அது ம். ஞாபகம் வச்சு சொன்னாங்க. ம். ம். திருச்சிற்றம்பலம் ஐயா. அற்புதம், அற்புதம், அற்புதம். சஞ்சீதம்னா ஏற்கனவே சேர்த்து வச்சது. பிரார்த்தனைனா இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது. அப்படிதானே? ஆமாங்க ஐயா. ம். ம். பரவால்ல, பரவால்ல. நீங்க கவனிச்சிருக்கீங்க. நன்றிம்மா. வேற ஆசிரியர் யாராவது இருக்கீங்களா? திருவடிகள் வணக்கம் ஐயா. ஆசிரியர் திருவடிகள் ஐயா வகுப்பு நடத்துறப்பெல்லாம் ஐயாவோட திருவடியே வணங்கிக்கிட்டு இருந்தாங்க ஐயா. ஏன்னா ஆ. அவ்வளவு ஆ. அவ்வளவு அற்புதமான வகுப்புங்க ஐயா. ரைட்மா. நன்றி, நன்றி. ம். திருவருள். நன்றி. ஏன்னா நம்ம ஏதோ டெஸ்ட்லாம் வைக்கிறது இல்ல, கேள்வி கேட்கறது இல்ல, பாஸ் பண்ண உடனே சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க போறது இல்ல. அதுதான் கேட்கிறேன். அப்படியே காத்தோட போயிடக்கூடாதுல்ல? நிச்சயமா அதுக்காக தான். போவாதுங்க ஐயா. ம். எல்லாருமே இதுல நன்றி. வந்த எல்லாருமே பேச தயங்குறது எதுக்காகனா நம்ம அந்த இது சரியான முறையில பேசணும் அப்படின்றதுக்காக தான் தயக்கமே தவிர நிச்சயமா இதுல இருக்கிற எல்லாருமே ம். அதிகபட்சம் தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு என்னோட கருத்துங்க ஐயா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. ம். சரிங்க. நன்றிங்க வேற ஐயா. யாராவது பேச திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றி சாமி. நன்றி, நன்றி, நன்றி. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? வினை கோட்பாடு. வாங்கம்மா, திருச்சிற்றம்பலங்க ஐயா. வாங்கம்மா, ஐயா வாங்கம்மா. சும்மா சொன்னாங்க இல்லைங்க ஐயா, அது முறையா வரல பேசுறதுக்கு. அதுதான் ஐயா வந்து மனம், மொழி, மெய் இது 3 மூலியமா அந்த வினைய சொல்லியிருந்தாருங்க ஐயா. மனதால நினைக்கிறது அது நல்வினையா, தீவினையான்னு அதுக்கு 2, 3 எக்ஸாம்பிள் சொன்னாரு. ஆசிரியர் வந்து இல்ல அது அது ஒரு 2, 3 எக்ஸாம் சொன்னாருங்க ஐயா. அப்புறம் மொழியாலனா நம்ம பேசுறது அப்படிங்கிற மாதிரி. அதுல நம்ம மனதாலங்கிறது வந்து நம்ம நினைக்கிறதே நல்லதா நினைக்கிறோமா, இல்ல தீவினையா நினைக்கிறோமாங்கிறது மொழியாளங்கிறது நம்ம பேசும்போது நல்ல விஷயமா பேசுறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அ அப்புறம் இது மாரி சொன்னதுதாங்க ஐயா. அது சொன்ன மாரி புரியுதுங்க ஐயா. சில டைம் எங்களுக்கு அது ஒரு தோரணையா சொல்றதுக்கு வரல. அதனால தாங்க ஐயா தயங்கிட்டே இருக்கோம். வேற ஒண்ணும் இல்லைங்க சாமி. நன்றி, நன்றி. மிக்க நன்றிங்க. நீங்க உள்வாங்குனது சாமி உங்களுக்கு எப்படி உணர்த்துறாருன்றது தான் உங்க செய்தி. இது என்ன நான் காலையில சொன்ன மாரி தான். காலையில 5:20க்கு வந்து அன்பு நெறியில சாமி அணுகுறோம். இந்த மாரி சித்தாந்த வகுப்பு அறிவு நெறியில உள்ள நுழையிறோம். ஏன் கும்பிடுறோம்? எதுக்கு கும்பிடுறோம்? என்னத்துக்கு கும்பிடுறோம்? எப்படி கும்பிடுறோம்? அப்படின்ற மாரி அ ஆமா. எப்படி அந்த நெறியில நம்ம உள்ள வந்து இந்த அறிவு கண்ண திறக்கிறதுக்கு இந்த சித்தாந்த வகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உள்ள போயிட்டு இருக்கிறோம். அந்த மாரி வினை கோட்பாடுல இது எப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நம்ம ஐயா நமக்கு இன்னைக்கு எடுத்திருக்காங்க. நான் முழுசா கவனிக்கல. அதனால ஐயா இன்னைக்கு என்ன மன்னிக்கணும். ஏன்னா காரணம் என்னன்னா, நான் ஏகமன்னனுடைய இன்னைக்கு திடீர்னு நேத்து நம்ம நைட்லாம் பேசிட்டு இருந்தோம். ஏகமன்ன பார்க்கணும்னு. இன்னைக்கு காலையில ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு இரவு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 5 மணிக்கெல்லாம் அந்த ஏகம் ஒரு மாடவீதி வலம் வர்றது கிரிவலமா வச்சிருக்காங்க. அந்த நம்ம தேவாரம் பாடிட்டு வர்றத. அதனால அடியான் அங்க போயிட்டதுனால, எல்லாரும் அடியார்லாம் நெனச்சுட்டு தான் ஷெட்யூல் போட்டு நான் உள்ள போனேன். சாமிய பார்க்கும்போதெல்லாம் எல்லாரையும் நெனச்சுட்டு தான் பார்க்குறோம். ஐயாலாம் நெனச்சுட்டு இருப்பாங்கன்னு நெனச்சு தான் உள்ள போனேன். அது மாரி நிகழ்ச்சியும் உள்ள போய் 8 மணி ஆனதே நான் கவனிக்கல. பைக்ல வரும்போது. அப்புறமா தான் அம்மாட்ட ஆச்சரியமா கேட்டேன். நன்றிங்க. மிக்க நன்றி. நிகழ்ச்சிய நிறைவு செய்யலாம்னு நெனைக்கிறேன். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? ம். சரி நல்லதுங்க ஐயா. ஐயா நிறைவு செய்யலாம். "மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எனில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணின் நல்லதுரம் கழுவல்ல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகைர்ந்து." சிவாய நம! திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாய! மீண்டும் இன்று இரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழ் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். அடுத்த செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.